ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ். இப்போ நம்ம டிஎன்பிசி குரூப் 4 அந்த ஃப்ரீ டெஸ்ட் நடத்துகிறோம்ல, அதோட மாடல் டெஸ்ட்டில் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் உண்டான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? உலகளாவிய எரிவாயு எரிப்பு கண்காணிப்பு அறிக்கை, குளோபல் கேஸ் ஃபிளாரிங் ட்ராக்கர் ரிப்போர்ட். இது வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த கேஸ் எல்லாம் எக்ஸாவேட் பண்ணி எடுக்கிறோமா, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறோமா, அப்பெல்லாம் அந்த டெப்ரிஸா இருக்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா ஃபயரா வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஃப்ளோ பண்ண விட்டுருவாங்க. அப்புறம் எப்படி நம்மளுக்கு க்ரூட் ஆயில் எது கேஸ் எது கிடைக்குதோ அதை மட்டும் தனியா என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துக்குவாங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் எதெல்லாம் எடுக்க முடியாம அந்த டெப்ரிஸா கொஞ்சம் கிடைக்குதோ அதாவது ஃபயர் பண்ணி விடுறாங்கல்ல, அந்த ஃபயர்ல இருந்து நம்மளுக்கு என்ன கார்பன் எமிஷன் இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம கண்டிப்பா கண்காணிக்கணும். அதுவும் நம்ம குளோபல் வார்மிங்க்கு வந்துட்டு ஒரு கண்ட்ரிபியூட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் ரிப்போர்ட் எடுக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேர்ல்டு பேங்க். அவங்க மட்டும் கிடையாது, அவங்க கூட வந்துட்டு சேர்ந்து ஒரு சில ஆர்கனைசேஷன் சேர்ந்து என்ன பண்றாங்க, இதை ப்ரிப்பேர் பண்றாங்க. செகண்ட் நம்ம வந்து பார்க்கணும் நிதி உள்ளடக்க குறியீடு, அதாவது ஃபினான்சியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ். ஃபினான்சியல் இன்க்ளூஷன்னா ஒரு இடத்துல மக்கள் இருக்காங்க, அந்த மக்களுக்கு என்ன தேவை? நிதி சார்ந்த விஷயங்கள் தேவை. அப்ப முதல்ல அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பேங்க் அக்கௌண்ட் ரெடி பண்ணணும். ஜன்தன் யோஜனா வச்சிருக்கோம், பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. அப்ப என்ன பண்றாங்க, இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் இலவசமா வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுங்க. அப்பதான் வந்துட்டு அவங்கள்ட்ட எவ்வளவு பணம் சார்ந்த விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தெரியும். செகண்ட் இன்சூரன்ஸ், அவங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்புகள் கொடுக்குது. மூணாவதா வந்து பார்த்தோம் அப்படின்னா பென்ஷன். நான்காவதா வந்து பார்த்தோம்னா லோன். ஓகேங்களா? முடியாத காலத்துல அவங்களுக்கு வந்துட்டு பென்ஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல அவங்க வேலை செய்ய ஆசைப்பட்டாங்கன்னா லோன் கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாம் சேர்ந்து உள்ளடக்கி என்ன பண்ணோம்னா இவங்க ஃபுல்லா எதுக்குள்ள வந்துருவாங்க? நிதி சார்ந்த விஷயங்களுக்குள்ள வந்துருவாங்க. இது யாரு பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே. அடுத்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். யார் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றா? யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அவங்க கூட சேர்ந்து இன்னொரு யாருன்னா ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ், OPHI. அவங்களும் பண்ணுவாங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் டி கூட சொல்ல மாட்டாங்க, OPHI அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹெல்த் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஓகேங்களா? இது மூணையும் வச்சு 3D அப்படிங்கிற அந்த செக்டர்ல வந்து என்ன பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ MDPA வந்துட்டு யார் பண்றாங்கன்னா UNDP. லாஸ்டா வந்து ஃபியூச்சர் ஆஃப் ஜாப்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம். ஓகே. அப்ப என்ன ஆன்சரா வரும்? 2143 ஆப்ஷன் ஏ. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த குழுவின் பரிந்துரையின்படி தமிழ்நாடு அரசு 1964 லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் எதிர்ப்பு இயக்குநரகம் மற்றும் 1965 லஞ்ச ஒழிப்பு ஆணையம் ஆகியவற்றை ஏற்படுத்தியது? மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தமிழ்நாடு கான்ஸ்டிடியூட்டட் தி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் 1964 அண்ட் ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் 1965. இந்த ஊழல் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கமிட்டிஸ் பார்த்தோம்னா முக்கியமான கமிட்டி யார் பார்க்கப்படுது? சந்தானம் கமிட்டி. ஓகேங்களா? ஏன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனே வந்துட்டு யாரோட ரிப்போர்ட் மூலியமா வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் சந்தானம் கமிட்டியோட ரிப்போர்ட் மூலியமா தான் வருது. வேற நரசிம்மன் கமிட்டிலாம் நம்மளுக்கு எதுக்கு போயிடும்? பேங்கிங் செக்டாருக்கு போயிடும். ஓகேவா? பேங்கிங் செக்டாருக்கு போயிடும். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஆப்ஷன். இதை தாண்டி வந்தோம்னா இந்த கமிட்டிஸ் எல்லாம் நல்லாவே பார்த்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு என்னென்ன கமிட்டிஸ் இருக்கு? பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி இருக்கு, அசோக் மேத்தா கமிட்டி இருக்கு, GVK ராவ் கமிட்டி இருக்குது, அடுத்து LM சிங்வி கமிட்டி இருக்கு, துங்கன் கமிட்டி, காட்கில் கமிட்டி. ஓகேங்களா? எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் டக்குன்னு அப்படியே ஒரு ரிவிஷன் பண்றதுக்காண்டி தான் சொல்றேன். இதே வந்துட்டு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய மாநில உறவுகளுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் வரும். அடுத்து நம்மளுக்கு ராஜ்மன்னார் கமிட்டி இருக்கு, சர்க்காரியா கமிட்டி இருக்கு, குஞ்சி இருக்குது, வெங்கடச்செல்லையா இருக்குது. அது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கணும். இந்த கமிட்டிஸ் எல்லாம் நம்மளுக்கு எப்படியாவது கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு, அதனால எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கணும். ஓகே. அடுத்து தேர்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டர் வர் பாஸ்டு டியூரிங் த ரீஜன் ஆஃப் பனங்கல் ராஜா. பனங்கல் ராஜாவின் ஆட்சி காலத்தில் முதல் வகுப்பாத அரசாங்க ஆணை நிறைவேற்றப்பட்டது. ஆமா. செகண்ட், நீதி கட்சி அரசு வேலைகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்கியது. கரெக்ட் தான். ஏன்னா நீதி கட்சி வருவதற்கு முன்னாடியே என்னவாதான் பிராமணர் அல்லாதோர் சங்கமா தான்
உருவாக்கப்படுது. ஸோ அப்பவே என்ன பண்றாங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர் எல்லாத்துக்கும் வந்துட்டு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. 1916 நீதி கட்சி ஆரம்பிச்சு 1919 எலெக்ஷனுக்கு வரும்போதே என்ன பண்றாங்க, ரிசர்வேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. கோட்டா முறை வந்துட்டு முத்தியா அவர்களாலையும் கொண்டாடப்படுது. ஸோ ரிசர்வேஷன் கொடுத்ததுல ஒரு முன்னோடி மாநிலமா தமிழ்நாடு இருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு நீதி கட்சியாகவும் பார்க்கப்படுது. அப்ப என்ன சொல்லலாம், கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான், மற்றும் என்னது சரியான விளக்கமும் கூட. ஓகேங்களா? அப்ப 103வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. 104வது கொஸ்டின், which is the correct statement கேட்டிருக்காங்க. ஓகே, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. கரெக்டா இன்கரெக்டா அப்படிங்கிறதுக்கு உடனே என்ன பண்ணணும், டக்குன்னு வந்துட்டு அதை ஞாபகம் வச்சுக்கணும், சின்னதா அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஓகே, 20 sites in தமிழ்நாடு ரெகக்னைஸ்ட் as ராம்சார் சைட். தமிழ்நாட்டில் 20 இடங்கள் ராம்சார் தங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. கரெக்டா? கரெக்ட். மொத்தமா வந்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ராம்சார் டே போடுது, February 2 கொண்டாடுறோம். ராம்சார் சைட்ஸ் அந்த ஈர நிலங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி ஒரு அமைப்பா உருவாக்கப்பட்டது. இதுல வந்துட்டு இந்தியாவிலேயே அதிக ராம்சார் சைட்ஸ் இருக்கிறது வந்துட்டு இதுதான், தமிழ்நாடு தான் பார்க்கப்படுது. மொத்தம் 20 இருக்குது. இதுல வந்துட்டு ரீசெண்டா எது வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 16ஆவதா வந்துட்டு லாங்குட் ஷோலா, எங்க நீலகிரி, அடுத்து நஞ்சராயன் எங்க திருப்பூர்ல, அடுத்து 18 கழுவேலி எங்க விழுப்புரம், 19 சக்கரக்கோட்டை ராமநாதபுரம், 20 தீர்த்தங்கால் ராமநாதபுரம். ஓகேவா? அப்ப இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். நம்ம என்ன கேட்டிருக்காங்க, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. சோ எது வரும், போத் 1 and 2, 1 மற்றும் 2. ஓகேங்களா? அதே மாதிரி ராமநாதபுரத்துல பார்த்தோம்னா கிரேட்டர் பிளமிங்கோ சாங்சுரி. ஓகேங்களா? அந்த பிளமிங்கோ பேர்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு சரணாலயம் வந்து தனுஷ்கோடியில கொண்டு வந்திருக்காங்க. வேற தமிழ்நாடுன்னு வச்சு கேட்கல, நம்ம ஆல்ரெடி ஜியோகிராஃபில பார்த்த மாதிரிதான். என்னென்ன கேட்கலாம், தமிழ்நாட்டுல எத்தனை நேஷனல் பார்க் இருக்கு, தேசிய பூங்கா இருக்கு அப்படின்னா 5. இதே வந்துட்டு டைகர் ரிசர்வ்ஸ், ஓகேங்களா, புலிகள் சரணாலயத்துக்கு வந்து பார்த்தோம்னா டைகர் சாங்சுரி வந்து பார்த்தோம்னா அதுவும் 5 தான். இதே எலிஃபென்ட் ரிசர்வ்ஸ் பார்த்தோம்னா அதுவும் 5 தான். பயோஸ்பியர் ரிசர்வ் கேட்டாங்கன்னா 3. இதுவே வந்துட்டு யுனெஸ்கோ சைட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 6 இருக்கு. இல்லையா, பறவைகள் சரணாலயம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பேர்ட் சாங்சுரி கேட்கலாம், எத்தனை இருக்கு பேர்ட் சாங்சுரி, 18 இருக்குது. வனவிலங்கு சரணாலயம் வைல்ட் லைஃப் சாங்சுரி எத்தனை இருக்குன்னு கேட்கலாம், எவ்வளவு இருக்குது, அதுவும் 18 தான். ஓகேங்களா? தேசிய பூங்கா இல்லைன்னா வந்துட்டு டைகர் ரிசர்வ்ஸ், எலிஃபென்ட் ரிசர்வ்ஸ், பயோஸ்பியர் ரிசர்வ், யுனெஸ்கோ சைட்ஸ், பேர்ட் சாங்சுரி, வைல்ட் லைஃப் சாங்சுரி, எது வேணாலும் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். எல்லாத்தையும் ஒரு பார்த்து வச்சுக்கோங்க. சரி, 104வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. 105வது கொஸ்டின், which state in India was established India's first AI university? எங்கே ஃபர்ஸ்ட் ஏஐ யூனிவர்சிட்டி இந்தியாவில் கொண்டு வந்தாங்க, மகாராஷ்டிரால கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஏஐ சம்பந்தமாகவும் நம்மளுக்கு கேள்விகள் வருதா, அதை பார்த்து வச்சுக்கணும். இதே வந்துட்டு ஏஐ ஸ்கூலோ இல்ல ஏஐ டீச்சரோ ஃபர்ஸ்ட் இந்தியாவில் எங்க அப்படின்னு கேட்டா யாரை சொல்லலாம், கேரளா. அந்த ஸ்கூல் டீச்சரை வந்துட்டு ஒரு ரோபோட ரெடி பண்ணாலும், ஹியூமனாய்ட் ரோபோட், என்னது ஐரிஸ். ஓகேங்களா? பார்த்து வச்சுக்கோ. ஸோ 105வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. 106வது கொஸ்டின், சூஸ் த இன்கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப தவறானதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, இன் பார்ட் 2 ஆர்டிகல் 5 to 11 டீல்ஸ் வித் சிட்டிசன்ஷிப் இன் த கான்ஸ்டிடியூஷன். கரெக்டா? கரெக்ட் தான். ஏன் நம்மளுக்கு பகுதி 1 வந்துட்டு எதுல இருந்து வரதுக்கு, ஆர்டிகல் 1 to 4 வருது, ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். பகுதி 2 சிட்டிசன்ஷிப் தான், ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும் இருக்கு. இதே பகுதி 3 நம்ம பார்த்தோம்னா அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 12ல இருந்து 35 வரை இருக்கு. இதே பகுதி 4 வந்து பார்த்தோம்னா டிபிஎஸ்பி 36ல இருந்து 51. இதே பகுதி 4A வந்து பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 51A. அப்ப வந்து எதுல வருது, இதுல வருது சிட்டிசன்ஷிப் தான். கரெக்ட் தான். பார்லிமெண்ட் எனாக்டட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் 1955. கரெக்டா? ஆமா, முதல்ல அப்பதான் எனாக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஹஸ் பீன் அமெண்டட், திருத்தம் பண்ணப்பட்டது 10 times அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 times பாத்துருவோமா? 55ல வருது. அப்ப எப்ப திருத்துறாங்க, 1957ல, அப்புறம் 60ல, அப்புறம் 85, அப்புறம் 86, அடுத்து 92, 2003, 2005, 2015,
2019. ஓகேவா? அப்ப எத்தனை முறை வருது? 1 2 3 4 5 6 7 8 9 முறை. 9 முறை திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா இந்த 2019 திருத்தம்னா ரொம்ப முக்கியமான திருத்தம். ஓகேவா? ஏன்னா வந்துட்டு நம்ம அண்டை நாடுகளான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ்ல இருந்து சிறுபான்மையினர், மத ரீதியான சிறுபான்மையினர், முஸ்லிம் அல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யார் யார் வருவாங்க? ஹிந்துஸ் வருவாங்க, கிறிஸ்டின்ஸ் வருவாங்க, சீக்ஸ் வருவாங்க, ஜெயின்ஸ் வருவாங்க, பார்சிசம் வருவாங்க, புத்திஸ்ட் வருவாங்க. இந்த 6 மதங்களை சார்ந்தவர்களுக்கு வந்துட்டு என்ன பண்றாங்க, இங்க வந்து மைக்ரன்ஸ் குடியேறியவராக இருந்தாங்கன்னா தங்கி இருந்து அவங்களுக்கு பின்னாடி குடியுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2015 கூட முக்கியம் தான். ஓசிஐ கார்டும் பிஐஓ கார்டும் மெர்ஜா இருக்கும். 2005ல ஓசிஐ கார்டு வந்துட்டு இனிஷியேட்டிவ்ஸ் வந்திருக்கும். இல்ல இது சிட்டிசன்ஷிப்க்கு போடப்பட்ட கமிட்டி எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எல்எம் சிங்வி கமிட்டி 2002ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கும். ஃபோர்த் ஆப்ஷன் என்ன இருக்குது? என்ஆர்ஐ டே எப்போ செலிப்ரேட் பண்றாங்க? 9th ஜனவரி. 9th ஜனவரி செலிப்ரேட் பண்றாங்களா? ஆமா. யாருக்காக? என்ஆர்ஐ வந்துட்டு நம்மளுக்கு காந்தி முதல்ல Jan 9 உள்ள வர்றாரு. அதுல இருந்து நம்மளுக்கு Jan 9 என்ஆர்ஐ டேயா கொண்டாடப்படுது. ஸோ ஆப்ஷன் சி வந்துட்டு நம்மளுக்கு தவறா இருக்கு. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வச்சுக்கலாம். 107வது கொஸ்டின், குரோனாலஜிக்கல் ஆர்டர் காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் நெல்லை ரிபெலியன், நெல்லை கிளர்ச்சி எப்போ? 1908. 1907ல நம்மளுக்கு வந்துட்டு சூரத் பிளவு வருது. 1905ல வங்காள பிரிவு வருதா? ஸோ அதற்கு எடுத்து 1906 சுதேசி இயக்கங்கள் நடத்தப்படுது. அந்த சுதேசி இயக்கத்தை வந்துட்டு தீவிரமா செயல்படுறதுக்கு தீவிர தேசியவாதிகள் வந்துட்டு முன்னோடியா எடுத்து வர்றப்போ அவங்களுக்கும் மிதவாதிகளுக்கும் பிரச்சனை வர்றப்போ 1907ல சூரத்துல வந்துட்டு அந்த பிளவு நடக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு பின்னாடி தீவிர தேசியவாதிகள் ஒன்னு சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அதை எடுத்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு பிபின் சந்திரபால் எங்கே வர்றாப்ல? தமிழ்நாடு வர்றாப்ல. ஸோ அவங்களோட தினத்தை வந்துட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண தினத்தை கொண்டாடுறதுக்கு 1908ல என்ன பண்றாங்க? தினம் நடக்கப்படுது. ஸோ அதை எதிர்த்து வந்துட்டு என்ன பண்றாங்க? அது நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஓசி மற்றும் சுப்பிரமணிய சிவா வந்துட்டு கைது செய்யப்படுறாங்க. அவங்களை விடுதலை செய்ய சொல்லி வந்துட்டு போராட்டங்கள் நடக்குது. அந்த போராட்டம் இது திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய அந்த நெல்லை ரிபெலியன், அதாவது நெல்லை கிளர்ச்சி 1908ல. ஸோ அப்புறமா அவங்க ரிலீஸ் பண்றப்போ அந்த பிரச்சனைகளை 3 பேர் இறந்து போய் அதுக்கு காரணமான ராபர்ட் ஆஷ் அவரை வந்துட்டு என்ன பண்றாங்க? கலெக்டரா இருக்கிறவரை வாஞ்சிநாதன் வந்துட்டு 1911ல கொலை செய்யப்படுது. அப்படியே ஒரே கதை தான். எந்தெந்த வருஷம் என்னென்ன நடந்துச்சு அந்த இயர்ஸை மட்டும் நம்ம பார்த்தோம்னா கூட போகும். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வெள்ளூர் கிளர்ச்சி. வெள்ளூர் கிளர்ச்சி களம் சொல்லணும் எப்போ வருது? 1806ல என்ன பண்ணாங்க? 10 எழுந்தாங்க. 10 எழுந்தாங்களா? 10/7 அன்னைக்கு நடந்த வெள்ளூர் கிளர்ச்சி ஒரு முக்கியமா பார்க்கப்படுது. ஒரு பாளையக்காரர் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1755 வாக்குல நம்மளுக்கு வந்துட்டு புலித்தேவர் வந்துட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணதுல இருந்து எடுத்துக்கலாம். அதுல இருந்து அதுக்கப்புறம் பின்னாடி ஒவ்வொருத்தரையா ஒடுக்கப்படுறாங்க. புலித்தேவரா இருக்கலாம், வேலுநாச்சியாரா இருக்கலாம், கட்டபொம்மனா இருக்கலாம், ஒவ்வொருத்தெல்லாம் வந்துட்டு ஒடுக்கப்பட்டு வர்றாங்க. அதோட அந்த கிளர்ச்சி கிட்டத்தட்ட முடியுது. 2ஆம் பாளையக்காரர் போர் அப்படின்ட்டோ இல்லைன்னா தென்னிந்திய கிளர்ச்சின்னு ஆரம்பிக்கப்பட்டது எப்போ? 1801ல மருது சோதரர்கள் தலைமையில திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையின் மூலமாக. ஓகேங்களா? அது வந்துட்டு 1801ல வருது. ஸோ காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்ப எது ஃபர்ஸ்ட் வரும்? பாளையக்காரர் கிளர்ச்சி, அடுத்து தென்னிந்திய கிளர்ச்சி, அடுத்து வேலூர் கிளர்ச்சி, அடுத்ததான் நெல்லை கிளர்ச்சி. 4 3 2 1 ஆப்ஷன் பி. உமேஜின் TN 2025 held in Chennai to boost. எதுக்காக? ஆக்சுவலா இது கொண்டாந்ததே வந்துட்டு டெக்னாலஜியை வந்துட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணணும், உள்ள வந்துட்டு செலுத்தி அது மூலியமா மேம்பாடு அடையணும் அப்படின்னு தான் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு அரசு நடத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு அந்த ஈவெண்ட்டும் பார்க்கப்படுது. டெக்னாலஜி எது எதுல? எல்லாத்துலயுமே. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு கிளைமேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் கிளைமேட்ல வந்துட்டு டெக்னாலஜி இன்னோவேட்டிவ் ஐடியாஸை வந்துட்டு உள்ள கொடுத்து நம்மளுக்கு எப்படி குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணலாம், எஜுகேஷன் செக்டர்ல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்,
இல்ல அக்ரிகல்ச்சர்ல எப்படிலாம் கொண்டு வரலாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி. ஏன்னா இப்ப வந்துட்டு நம்மளுக்கு ட்ரோன் யூஸ் பண்ணி வந்து ஃபெர்டிலைசர்ஸ் ஸ்ப்ரெட் பண்றது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் டெக்னாலஜியை வந்துட்டு அந்த அதோட புதுமை விதத்துல இன்னோவேஷன்ல கொண்டு வர்றது அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. ஸோ டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் தான் இந்த உமேஜன். ஓகேங்களா? 108வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. 109 வந்துட்டு நம்மளுக்கு மேக்ஸ்ல வரும். இடையில வர மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே தனியா வந்துட்டு நீங்க மேக்ஸ் வீடியோல பார்த்திருப்பீங்க. ஸோ அதில் வச்சு Who received Vaikom Award for Social Justice by தமிழ்நாடு கவர்மெண்ட் இன் 2024? தமிழக அரசின் 2024 ஆண்டு சமூக நீதிக்கான வைக்கம் விருதை வென்றவர் யார்? ஓகே, 2023 வந்துட்டு நம்மளோட தமிழ்நாடு அரசு வந்துட்டு இந்த வைக்கம் அவார்டு வந்துட்டு கொடுக்கறதா வந்துட்டு இருந்துச்சு. அதுபடி பார்க்கல 1924 நடந்த அந்த வைக்கம் போராட்டத்தோட 100வது ஆண்டு நிறைவு விழா 2024 கேரளால கொண்டாடப்படுது. அதுக்கு வந்துட்டு பெரியாருக்கு வந்து என்ன பண்றாங்க, தனியா வந்துட்டு அவரோட நினைவா வந்துட்டு ஒரு மண்டபம் வந்துட்டு ஏற்படுத்தப்படுது. அது திறப்பு விழாவுக்கு நம்ம யாரு, நம்மளோட தமிழக முதலமைச்சர் ஆனரபிள் ஸ்டாலின் வந்துட்டு போயிருந்தாங்க. அப்பதான் வந்துட்டு இந்த அவார்டு கொடுக்கப்படுது. இந்த வைக்கம் விருது எதுக்காக, சமூக நீதிக்காக வழங்கப்பட்டது. யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனூரா மகாதேவா, மைசூர்காரர், கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? சாதிய பாகுபாட்டுக்கு எதிராக போராடினார். ஸோ அவருக்கு தான் வந்துட்டு என்ன பண்ணப்பட்டது, இந்த விருது வழங்கப்பட்டது. ஸோ முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்த்து வச்சுப்போம். அடுத்து 111வது கொஸ்டின். வாட் இஸ் த ஆர்டிகல் ரிகார்டிங் டு த அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் பார்லிமெண்ட்? ஓகேங்களா? பாராளுமன்ற அலுவலக மொழி பற்றிய விதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 120. இந்த லாங்குவேஜ் சம்பந்தமாகவும் நம்மளுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் வரும், அதையும் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஷெட்யூல்ல அட்டவணையில வந்துட்டு எத்தனாவது இடத்துல லாங்குவேஜ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 8வது அட்டவணை நம்மளுக்கு என்ன இருக்கு, லாங்குவேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 14 லாங்குவேஜ் இருந்துச்சு, இப்போ 22 லாங்குவேஜ் இருக்கு. ஓகேங்களா? அப்ப 8வது அட்டவணை வந்து 8th ஷெட்யூல் வந்துட்டு 22 லாங்குவேஜ். இதே பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பகுதி 17. பகுதி 17ல ஆர்டிகல் 343 இருந்து 351 வரைக்கும் நம்மளுக்கு எதை பேசுது, லாங்குவேஜஸ் தான் பேசுது. வேற வேற ரூபாய் நோட்ல வந்துட்டு எக்கனாமிக்ஸ்ல ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் வருமா, எத்தனை லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 15 + 2 17 லாங்குவேஜஸ் வந்துட்டு 17 மொழிகள் எதுல இருக்கு, ரூபாய் நோட்ல இருக்கு. வேற மொழின்னு பார்த்தோம்னா செம்மொழிகள் கேட்கும். ஓகேங்களா? செம்மொழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ் டேட்டா படி என்னென்ன இருக்கு செம்மொழிகள். தமிழ் 2004 வந்தது, சமஸ்கிருதம், அதுக்கப்புறம் தெலுங்கு மற்றும் கன்னடம், மலையாளம், ஒடியா, இந்த 6மே செம்மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு. ரீசெண்டா 2024 வந்து பார்த்தோம்னா எது எது சேர்த்திருந்தாங்க, மராத்தி, அஸ்ஸாமி, பெங்காலி, பாலி, பிராகிருதம், இதெல்லாம் சேர்த்திருந்தாங்களா? அப்ப ஏற்கனவே ஒரு 6 இருக்கு, இப்போ ஒரு 5 சேர்த்து எத்தனை செம்மொழிகளா பார்க்கப்படுது, 11 செம்மொழிகள் பார்க்கப்படுது. வேற மொழி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழுக்காக முதல் உலக மாநாடு மலேசியால 1966, அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான், அதை வச்சுக்கலாம். இல்ல மொழிப்போர் தியாகிகள் தினம் கொண்டாந்தாங்களா ரீசெண்டா, Jan 25 நடராஜன் தாளமுத்து அவங்களோட நினைவாகவும் பார்க்கப்படுது, மொழிப்போர் தியாகிகளும். ஓகேங்களா? அப்ப Jan 25 என்னவா இருக்கு, மொழிப்போர் தியாகிகள் தினமாகவும் பார்க்கப்படுது. மொழி சார்ந்து நம்மளுக்கு எந்த கேள்விகள் வேணாலும் கேட்கலாம். ஓகே, 111க்கு ஆப்ஷன் பி. 112வது கொஸ்டின். சமுதாய உணர்வோடு நாம் பிரச்சனைகளை அணுக வேண்டும். நாம் தனி மனிதர்கள் என்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது நாம் ஒரு சமுதாயத்திற்கான அங்கங்கள் என்பது. தனி மனித பிரச்சனை ஒரு சமுதாய பிரச்சனையாக மாறும் என்றவர் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கருத்து வந்துட்டு அண்ணாதுரை அவர்களால் கூறப்பட்ட ஒரு கருத்து. அண்ணாதுரை அவர்களால் கூறப்பட்ட கருத்துக்கள் வந்துட்டு நிறைய இருக்கு. அது முக்கியமானது இது கூட சொல்லலாம். ஒரு வைரம் ஜொலிக்கணும் அப்படின்னா வந்துட்டு அது என்ன பண்ணணும், அது பட்டை தீட்ட வேண்டும். அதுவே வந்துட்டு ஒரு தங்கம் வந்துட்டு அது பொலிவு பெறணும் அப்படின்னா அது கடல்ல விழுந்து அந்த தீயில இருந்து இதா பண்ணிதான் நம்மளுக்கு அந்த தீயில் மூலியமா தான் என்ன இருக்கும், சுடச்சுரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் அப்படின்ட்டு அந்த பொண்ணை வந்துட்டு அந்த சூடு பண்ணத்தான் அது ஹீட் ஆகி அதோட பொலிவு வரும் அப்படின்னு சொல்றாங்களா. சோ அதை சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மனிதர்கள் வந்துட்டு நல்வாழ்வு வேணும்னா பகுத்தறிவு வேணும் அப்படிங்கறத என்ன சொல்லியிருப்பாப்புல, அண்ணா சொல்லியிருப்பாப்புல. ஓகேங்களா? இந்த மாதிரி அண்ணாவோட கோட்ஸும் பார்த்து வச்சுக்கோ. ஸோ 112வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி.
113வது கொஸ்டின் கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. நமக்கு நாமே திட்டம் எந்த பட்ஜெட் பீரியட் வருது? 1997 to 98ல. அடுத்து பெரியார் நினைவு சமத்துவபுரம். நமக்கு சமத்துவபுரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு எப்போனா நம்ம கவர்மெண்டால 1997 கொண்டு வந்திருப்பாங்க. 1998ல முதல் சமத்துவபுரம் வந்துட்டு மதுரையில தொடங்கப்பட்டிருக்கும். 1999ல பெரியார் நினைவு சமத்துவபுரம் பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்துட்டு தமிழ்நாடு கமிஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் எப்போ? 1983. தமிழ்நாடு ஸ்டேட் சோசியல் வெல்ஃபேர் போர்டு 1954ல வந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் ஆக்ட், அதாவது சுயமரியாதை திருமண சட்டம் அண்ணாவோட பீரியட்ல 1967ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ அப்படி பார்க்க நம்மளுக்கு எது வரலாம்? 4, அடுத்து 5, அடுத்து 3, 2, 1. 4, 5, 3, 2, 1. ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து 115வது கொஸ்டின். which of the following statements are correct ன்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு? ரிகார்டிங் பித்தர்கனிகா நேஷனல் பார்க். ஓகேங்களா? பித்தர்கனிகா தேசிய பூங்காவை பற்றி பின்வரும் கூற்றுகள் எது சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எங்க இருக்குது? முதல்ல இது ஒடிசால இருக்குது. ஓகேங்களா? இது வந்துட்டு ஒடிசால இருக்கும். இந்த பிராக்மணி ரிவரும் பைத்ராணி ரிவரும் பிராமணியும் பைத்ராணி அந்த ரிவர்லாம் வந்துட்டு ஃபார்ம் ஆகி அந்த கடலோட துவாரத்துல வரையில கரெக்டா இந்த ஒரு வெட்லேண்டா, ஓகேங்களா, வெட்லேண்டா வந்துட்டு ஃபார்ம் ஆகும் இந்த பித்தர்கனிகா நேஷனல் பார்க். இங்க இமேஜ்ல போட்டு பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் கூகுள்ல. ஓகேங்களா? இது வந்துட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் மேன்க்ரூவ் சிஸ்டம் இன் இந்தியா. கரெக்டா? கரெக்ட். ஃபர்ஸ்ட் இது சுந்தர்பன்ஸ், சுந்தரவன காடுகள் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா வந்துட்டு ஒரு பக்கத்து கங்கையும் ஒரு பக்கத்து பிரம்மபுத்திராவும் ஒன்னு சேர்ந்து நம்மளுக்கு வந்து என்னது அப்படியே அந்த ஒரு ஆர்க்ரேட் டெல்டாவை வந்துட்டு ஃபார்ம் ஆகுதா, பங்களாதேஷ் மற்றும் இந்தியா ஒன்றிணைச்சு நம்மளுக்கு அங்கே ஒரு மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்துட்டு ரொம்ப பெருசு. இதே தமிழ்நாட்டில் வந்துட்டு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பிச்சாவரம் போய்க்கலாம். அதை சொல்லிக்கலாம். இந்தியாவில் வந்துட்டு ரெண்டாவது பெருசா பார்க்கப்படுது இந்த பித்தர்கனிகா நேஷனல் பார்க் தான். செகண்ட், இட் இஸ் ரெகனைஸ்ட் அண்டர் ராம்சார் கன்வென்ஷன். ஆமா, அதாவது ஆக்சுவலா ஒரு வெட்லேண்டா தான் இருக்கும். ஸோ அதனால வெட்லேண்ட் மூலியமா வரக்கூடிய ஒரு தேசிய பூங்கா. இதே ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லி கேட்டான்னா மிதக்கும் தேசிய பூங்கா இந்தியாவில் எங்க? கெய்டு லாம்ஜோ நேஷனல் பார்க் ஜாகிரபி கிளாஸ்ல பார்த்துருப்போம். ஓகேங்களா? லோக்டக் லேக் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஆலிவ் ரெட்லி டர்ட்டில் மைக்ரேட் டு லே எக்ஸ் ஆன் த பீச்சஸ் ஆஃப் திஸ் ஏரியா. ஆலிவ் ரெட்லி ஆமைகள் இந்த பகுதியின் கடற்கரையில் முட்டையிடுவதற்கு இடம்பெயர்கின்றன. ஆமா, அதை கடற்கரை ஒட்டி அது வரனால ஆலிவ் ரெட்லியே வந்துட்டு முட்டையிட்டு போகும். ஸோ மூணுமே கரெக்ட் தான். 1, 2, 3 மூன்றுமே சரியானது தான். 115வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 116வது கொஸ்டின். சரியான கூற்று தான் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிட்டிஷ் இம்பீரியலிசம் வாஸ் ஃபாலோட் பை த பாலிசி ஆஃப் டிவைட் அண்ட் ரூல். பிரித்தானிய ஏகாதிபத்தியம் பிரித்து ஆட்சி செய்யும் கொள்கையை பின்பற்றியது. ஆமா, எப்போதுமே அதான் பண்ணாங்க. யாராவது 2 பேர் சண்டை போட வந்தாங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள என்ன பண்ணாங்க? அவங்க 2 பேரையும் பிரிச்சு அவங்களுக்குள்ளே சண்டை உருவாக்கணும் அப்படின்னு தான் வந்துட்டு நடந்துகிட்டு இருந்தது. இது எல்பின்ஸோட கான்செப்ட்ல கூட நம்ம ஐஎன்எம்ல பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கரெக்ட் தான். செகண்ட், பம்பாய் கவர்னர் கர்சன் ரோட் டிவைடட் எம்பரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பம்பாய் கவர்னர் அவரு எதோட கவர்னர்? பெங்காலோட கவர்னர். அதான் கர்சன் வரப்போறாங்க. அவர் தான் வந்துட்டு என்ன பண்றாப்புல 1905ல வந்துட்டு வங்க பிரிவினையை உண்டாக்குறாப்புல. வங்காளத்தோட கவர்னர். ஏன்னா நம்மளுக்கு 3 பிரசிடென்சிஸா ஃபார்ம் ஆகுதா? வங்காளம், பம்பாய் மற்றும் மதராஸ் மாகாணம். அதுக்கு நம்மளுக்கு பெங்கால்ல தான் இருக்க போறாங்க. மூணாவது பாருங்க, ட்ரீ டு இன்க்ரீசிங் அனாமிசிட்டி பிட்வீன் இந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் இன் நார்த் இந்தியா. வட இந்தியாவில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே பகைமையை அதிகரிக்க வழிவகுத்தது. கரெக்ட் தான். ஏன்னா வங்காளத்தை எப்படி பிரிக்கிறார்? இந்து முஸ்லீம் அடிப்படையில பிரிக்கிறார். அப்படி பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்ட் ஐசிஎஸ் ஆபீசர்ஸ் இந்தியாவை சேர்ந்தவர் என்ன சொல்லியிருப்பாங்க? பாகீரதி ரிவர் இயற்கையாவே வங்காளத்தை 2ஆ பிரிக்குது, அந்த மாதிரி பிரிவுங்க, இயற்கையின் அடிப்படையில அந்த நிகழ்வின் அடிப்படையில பிரிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. அதை கேட்காம மதத்தின் அடிப்படையில பிரிச்சதுனால அதனால பிரிவினையை உண்டாக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் அவர் பண்ணது. ஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா தான் பார்க்கப்படுது. 2 மட்டும்தான் தவறா இருக்கு. ஸோ ஆன்சர் வந்துட்டு 1 and 3. 116வது கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன். 117வது கொஸ்டின், which of the following is wrong அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் இது தவறானவை.
வஜ்ரநந்தி என்ற சமாத்துறவி மதுரையில் திராவிட சங்கத்தை ஏற்படுத்தினார். கரெக்டா? கரெக்ட் தான். ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் புக்ல அப்படியே இருக்கு இந்த லைன் பாத்துக்கலாம். அச்சுத விக்ரமானந்தா காஞ்சி ஆண்ட புகழ்பெற்ற களபிர மன்னர் ஆவார். ஆமா. இன்னொன்னு வந்துட்டு களபிரர்கள் வந்துட்டு இருண்ட காலம், அவங்களோட ஆட்சியை வந்துட்டு இருண்ட காலம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஆட்சி ஒழுங்கா செயல்படலையா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா திருக்குறளே வந்துட்டு களபிரர்கள் ஆட்சி காலத்துல தான் நம்மளுக்கு வெளியே வரதா பார்க்கப்படுது. அப்படி பார்க்கல அதிகமான தகவல்கள் என்ன பண்ணல, ஒரு கல்வெட்டுகள் இந்த மாதிரி அதிகமா நம்மளுக்கு என்ன களபிரர்கள் ஆட்சியில கிடைக்கப்படல. கல்வெட்டுகள்னு பார்த்தோம்னா ஒரு கல்வெட்டு மட்டும் தான் சொல்லப்படுது களபிரர்கள் ஆட்சியில. கூழாங்குறிச்சி கல்வெட்டு சிவகங்கை மாவட்டம் தான் பார்க்கப்படுது. வேற களபிரர்களோட ஆட்சி காலத்துல அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வெளிவராதனால அவங்க இருண்ட காலம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. சோழர்களின் காலம் மகாசபையின் பொற்காலம் என்று கருதப்படுது. மகாசபையின் பொற்காலம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. நம்ம தென்னிந்தியால வந்துட்டு என்னது கலைகளோட பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு சோழர்களோட அந்த கட்டடக்கலைகள்லாம் பார்த்தோம்னா இன்ற வரைக்கும் பயங்கரமா பேசப்படுது. ஓகேங்களா? தக்கான மேரு பார்க்கப்படுறோமா, தஞ்சை பெரிய கோயில், இதெல்லாம் எப்படி அவங்களோட காலகட்டத்துல வந்ததுதான். அடுத்து பல்லவர்களின் ஆட்சி மொழி சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் மொழியுமே அவங்க என்ன வச்சிருந்தாங்க, ஆட்சி மொழியா தான் பார்க்கப்படுது. ஸோ 3 4 மட்டும் என்னவா இருக்கு, தவறா இருக்கு. எது தவறான தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3 4 தவறா இருக்கு. ஸோ 1 மற்றும் 2 சரியானது அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, 117வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. அடுத்து 118வது கொஸ்டின், ஹூ இன்ட்ரோடியூஸ் தி டேர்ம் கல்ச்சர் ஆஃப் பாவர்ட்டி? யார் கொண்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஸ்கர் லூயிஸ். ஓகேங்களா? இந்த கல்ச்சர் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கடனாலே பிறந்து கடனாலே வாழ்ந்து கடனாலே இறந்து கடனை வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கும் தள்ளிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா விசியஸ் சர்க்கிள் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த பாவர்ட்டி ஒன்று வந்துட்டு சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா அதை வந்துட்டு எல்லா இடத்தையும் அஃபெக்ட் பண்ணும். நம்மளோட எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எல்லாத்தையுமே நமக்கு வந்துட்டு ஹெல்த் எல்லாத்தையுமே பாதிக்கும். அதுவே திருப்பி என்ன இருக்கும், நம்மளுக்கு பாவர்ட்டியா வந்துட்டு ஒரு சுழற்சி முறையில வந்துகிட்டே இருக்கும். அது இதே வந்துட்டு மால்டஸோட கோட்டர்கள் பார்த்தோம்னா என்னவா இருக்கும், அந்த ஏபிஜிபி ஃபார்மெட்ல பார்த்துருப்போமா, அதாவது நம்மளோட உணவு உற்பத்தி எல்லாமே எது இருக்கு, ஏபி ஃபார்மெட்ல இருக்கு. ஆனா மக்கள் தொகை வந்துட்டு எப்படி கூடிக்கிட்டு இருக்கு, ஜிபி ஃபார்மெட்ல கூடிட்டு இருக்கு. இப்படி போனா மக்கள் தொகை வந்துட்டு அதிகமாயிரும், உணவு வந்துட்டு கம்மியா தான் இருக்கும். இதுல வந்துட்டு ஒரு இம்பேலன்ஸ் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லியிருப்பாங்க, மால்டஸ் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதே வந்துட்டு அகஸ்டோ கோண்டி எடுத்து பார்த்தோம்னா ஃபாதர் ஆஃப் சோசியாலஜியா பார்க்கப்படுவார். 118வது கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன். 119 மேக்ஸ் தான். 120, which are the following statements are correct regarding the coastal lines in India அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கோஸ்டல் லைன்ஸ் நம்ம பார்த்துட்டோம்னா இந்தியாவில் நம்மளுக்கு எவ்வளவு கோஸ்டல் லைன் 6100 கிலோமீட்டர், 6100 கிலோமீட்டர் இருக்கு. நம்ம தீவையும் சேர்த்து பார்த்துட்டோம் அப்படின்னா 7516.6 கிலோமீட்டர் சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு எவ்வளவு இந்தியன் கோஸ்டல் லைன் வந்து டச்சஸ் 9 ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் குஜராத் என்ன கோஸ்ட், சௌராஷ்டிரா கோஸ்ட். அடுத்து மகாராஷ்டிரா, கோவாலாம் வரப்போகுது கொங்கன் கோஸ்ட்ல. அடுத்து வந்துட்டு கர்நாடகா, கனடா கோஸ்ட். கேரளா, மலபார் கோஸ்ட். தமிழ்நாடு, சோழமண்டல கடற்கரை இல்லைன்னா கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. அதுக்கு மேல அப்படியே ஆந்திர பிரதேஷ் போனோம்னா நார்தன் சர்க்கார்ஸ். அதுக்கப்புறம் ஒடிசா, உத்கல் கோஸ்ட். அடுத்து வெஸ்ட் பெங்கால் கோஸ்ட். அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 அப்ப 9 ஸ்டேட்ஸ் வருது. கரெக்ட் தான். ஓகே, அடுத்து 4 யூனியன் டெரிட்டரி சொல்லியிருக்காங்க. எது வரும் எனக்குள்ள, டைவ் டேமன் வரப்போகுது, பாண்டிச்சேரி வரப்போகுது, வேற நம்மளுக்கு லட்சத்தீப் இருக்குது, அந்தமான் நிக்கோபார் இருக்கு. அப்ப 4 யூனியன் டெரிட்டரிஸும் வரும். அதுவும் கரெக்ட் தான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஈஸ்டர்ன் கோஸ்டல் லைன் இன்க்ளூட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ், பே ஆஃப் பெங்கால். அது வந்து இருக்குது ஈஸ்டர்ன் கோஸ்டல் லைன் நம்மளுக்கு இதுதான் ஈஸ்ட்ல வரப்போகுது, பே ஆஃப் பெங்கால் வரப்போகுது. இது எங்க இருந்து எங்க வர, அந்த கங்கா டெல்டா பிளான்ல இதுல இருந்து டெல்டால இருந்து ஆரம்பிச்சு நார்த்ல எங்க வரைக்கும், சவுத்துல கன்னியாகுமரி வரைக்கும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்டா? கரெக்ட் தான். அடுத்து வந்துட்டு வெஸ்டர்ன் கோஸ்ட் எதுல, ரான் ஆஃப் கட்ச் எங்க, குஜராத்ல இந்த ரீஜன் இருந்து ஆரம்பிச்சு நார்த்ல டு சவுத் இன் கன்னியாகுமரி இது வரைக்கும் வருதுன்னு சொல்றாங்க. கரெக்டா? அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், நம்மளுக்கு வந்துட்டு ஈஸ்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பே ஆஃப் பெங்கால், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், அதை தாண்டி பார்த்தோம்னா ஈஸ்டர்ன் காட்ஸ். அதே மாதிரி இங்கிட்டு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வெஸ்ட்ல அரேபியன் சி வரப்போகுது. அது தொட்டு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், வெஸ்டர்ன் காட்ஸ் வரும். இதை வந்து நம்ம வந்துட்டு சயாத்ரின்னு சொல்ல போறோம், அதை பூர்வாதிரின்னு சொல்ல போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சஸ் தான் வரப்போகுது. கரெக்ட் தான். வெஸ்டர்ன் கோஸ்டல் லைன் இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எது இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட் லைன் எதாவது இருக்கு,
கொங்கன் கோஸ்டாவும் ஆந்திரா கோஸ்டல் லைனா வருது. கொங்கன் வந்துட்டு இங்கிட்டு வரப்போகுது, ஆந்திரா இந்த சைடு வரப்போகுது. இது ரெண்டுக்கு என்னது சம்பந்தமே கிடையாது. ஓகேவா? அப்ப எதுல கரெக்டா வருது? ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்ட் ஆகும். ஓகே, சோ 120வது क्वेश्चनக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 121வது क्वेश्चन. 1924 பஞ்சாபை இந்து மற்றும் முஸ்லிம் மாகாணங்களாக பிரிக்க வேண்டும் என்று வெளிப்படையாக வாதிட்டவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா லாலா லஜபதி ராய். என்ன பண்ணாங்கன்னா தனியா பிரிச்சு அந்த பஞ்சாபை வந்து தனியா பிரிச்சு அந்த முஸ்லிம் மக்களுக்கு தனியாகவும் இந்து மக்களுக்கு தனியாகவும் வேணும் அப்படின்னு வெளிப்படையாவே அவர் மூலியமா மூடப்பட்டிருக்கும். ஓகே, அப்புறம் ஹிந்துக்களாகிய நாங்களாவே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வி டி சாவர்கர் அவரோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கப்படும். இதெல்லாம் முக்கியமா ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக் அடிப்படையில் பார்த்தா மட்டும். 122வது क्वेश्चन. சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது பெற்றார்? 1992. அடுத்து, இஃப் டிஃப்ளேஷன் இன்க்ரீசஸ், பணவாட்டம் அதிகரித்தால் என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்கு, சடனா என்ன ஆயிடுச்சு 1000 ரூபாய் தான் இருக்கிற நிலைமைக்கு இருக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சு? பணத்தோட அளவு குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? பணத்தின் அளவு குறைஞ்சிருச்சு, பணத்தோட மதிப்பு என்ன ஆயிடுச்சு? அதிகமாயிருச்சு. அப்ப இதை நம்ம என்ன சொல்றோம்? பணவாட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். சரி, அப்ப நான் போய் என்ன பண்ண முடியாது, பிரைஸ் எல்லாம் ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் வாங்க முடியாது. ஏன்னா என்ன ஆயிடுச்சு, என்னோட பணத்தோட அளவு ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்ப பணப்புழக்கத்தை என்ன பண்ணணும், இந்த இடத்துல பெருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆர்பிஐ இன்க்ரீசஸ் பேங்க் ரேட்ஸ். இப்போ ஆர்பிஐ வந்துட்டு என்ன பண்ணுது, கீழே இருக்க கமர்ஷியல் பேங்குக்கு காசு கொடுக்குறாங்க, அதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு வட்டியோட கொடுக்குறாங்க. அது நம்ம பேங்க் ரேட் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்ப பேங்க் ரேட் இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆயிரும்? கீழே வந்துட்டு இவங்க கமர்ஷியல் பேங்க் வந்துட்டு யாருக்கு, மக்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, காசு கொடுப்பாங்க. அவங்களும் வட்டி விகிதத்தை என்ன பண்ணுவாங்க, உயர்த்துவாங்க. அப்ப எல்லாரும் போய் காசு வாங்க முடியுமா? யாரும் காசு வாங்க முடியாது. அப்ப இது பண்ண என்ன ஆகாது, நம்மளுக்கு பணவாட்டம் குறைய வாய்ப்பு இல்லை. கவர்மெண்ட் இஷ்யூஸ் மோர் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கவர்மெண்ட் வந்துட்டு கடன் பத்திரத்தை ரெடி பண்ணுது. அந்த கடன் பத்திரத்தை ரெடி பண்ணி மக்கள்கிட்ட இருக்க காசு என்ன பண்ணுது, மேல வாங்கிட்டு கடன் பத்திரத்தை உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா மக்கள்கிட்ட என்ன இல்லை, இப்ப காசு இல்லை. அப்புறம் எப்படி கடன் பத்திரத்தை வாங்குவாங்க? அப்ப இதுவும் என்ன பண்ண முடியாது, இதுவும் தவறு தான். மூணாவது பாருங்க, கவர்மெண்ட் இன்க்ரீஸ் மணி சப்ளை, பணப்புழக்கத்தை உள்ள அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப கரெக்டா? ஆமா, ஏன்னா என்கிட்ட என்ன இருக்கு, பணப்புழக்கம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வேலைகளோ அதை பார்க்கணும். சரி, நாலாவது பாருங்க, இன்க்ரீஸ் இன் அசெட் மானிட்டைசேஷன், சொத்துக்களை பணமாக்குதல் அதிகரிக்கும். அப்ப சொத்து இருக்கு அப்படின்னா அதை பணமா மாத்துங்க, அந்த பணப்பழக்கத்தை உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணலாம், அதை ஏற்றுக்கலாம். ஏன்னா இப்ப பணப்பழக்கம் தான் வந்துட்டு உள்ள அதிகமா வரணும், ஏன்னா பணவாட்டம் போயிட்டு இருக்கு. அடுத்து பிரிண்டிங் ஆஃப் மோர் கரன்சி, கரன்சியை பிரிண்ட் பண்றது வந்துட்டு இருக்கிறதுலே வந்துட்டு ரொம்ப ஆபத்தான ஒன்று. ஏன்னா அந்நிய செலாவணியும் அதனால பாதிக்கப்படும். அதனால இதுல நம்ம வந்துட்டு பண்ண தேவையில்லை. ஸோ அப்ப எது வரும், 3 மற்றும் 4 தான் வரும். ஓகே, இதுவே வந்துட்டு இன்ஃபிளேஷன், இஃப் இன்ஃபிளேஷன் இன்க்ரீசஸ், பணவீக்கம் அதிகரித்தால் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 1 and 2 வரும். பணவாட்டம்னால நம்மளுக்கு 3 and 4 வரும். ஓகே, சரி, 123வது क्वेश्चनக்கு ஆப்ஷன் சி. அடுத்து 124வது क्वेश्चन மேக்ஸ்ல போயிடும். 125 ஸ்டார்கேட் இஸ் ரிலேட்டட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங், நமக்கு சேட்டலைட் பேஸ்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டத்துல ஸ்டார்கேட் பார்க்கலாம். ஸோ 125க்கு ஆப்ஷன் ஏ. 126வது क्वेश्चन, வந்தே மாதரம் யாரோட பத்திரிகை நமக்கு பார்க்கப்படுது, அரவிந்தோ கோஷ். வேற வந்தே மாதரம் வந்துட்டு யாரு முதல்ல யாரால அந்த பாடல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி ஆனந்த் மட் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து. ஓகேங்களா? மகாராஷ்டிரா யாரோட, அதாவது பூனாவின் தீவிர தேசியவாதியின் கோட்டை அப்படின்னு அழைக்கப்படுறது பூனாவா? அந்த பூனா ரீஜியன், மகாராஷ்டிரா ரீஜியன்லாம் யாரோட கண்ட்ரோல் கீழே வரும், நம்மளுக்கு வந்துட்டு திலகர் பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு லால் பால் பால் அப்படின்னு பாக்குறோமா, லாலா லஜபதி ராய் வந்துட்டு பஞ்சாபுக்கும், பால கங்காதர திலகர் வந்துட்டு மகாராஷ்டிரா ரீஜியனுக்கும், பிளஸ் வந்துட்டு பிபின் சந்திரபால் வந்துட்டு கல்கட்டா பெங்கால் ரீஜனை வந்துட்டு அங்கிட்டு பார்க்க போறோம். ஓகே, அடுத்து இந்துஸ்தான் வந்துட்டு நம்மளுக்கு யாரு, மதன் மோகன் மாளவியா. பாம்பே கிரானிக்கல் பத்திரிகை யாரால ஆரம்பிக்கப்பட்டது, ஃபெரோஷா மேத்தா. ஸோ ஆன்சர் என்ன வரும், 3412 ஆப்ஷன் ஏ. ஓகே, 126வது क्वेश्चनக்கு ஆப்ஷன் ஏ. 127 which of the following statement is true about MC ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வரும் கூற்றுகளில் MC ராஜாவை பற்றிய கூற்றுகள் எது சரியானவை? ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் மற்றும் கிண்டர் கார்டன் ரூம் என்பவை 2 இவரது படைப்புகள்.
ஆமா, இது 2 புக்கும் இவரோட தான் வந்திருக்கும். 1932ஆம் ஆண்டு பஞ்சமர்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படுவதற்கு மாறாக ஆதி திராவிடர் மற்றும் ஆதி ஆந்திரர் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதற்காக தீர்மானத்தை நிறைவேற்றினார். 1922 நிறைவேற்றிருப்பார். தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பின் நிறுவனர்கள் இவரும் ஒருவர். கரெக்ட் தான். ஸோ வந்து நம்மளுக்கு எது இதெல்லாம் வரலாம்? 1 and 3, 1 மற்றும் 3. 127வது கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன். 128வது கொஸ்டின், அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ரிவாலண்ட் இன் வில்லேஜஸ் ஆர். என்னென்ன அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் வரலாம் வில்லேஜ்ல? மறைமுக வேலையின்மை. ஆமா, ஏன்னா வந்துட்டு 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு தொழில் பண்றாங்க, உற்பத்தி நடக்குது, ஒரு விவசாயம் பண்றாங்க, உற்பத்தி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல 10 பேர் இல்லாம 8 பேர் இருந்தாலுமே அதே அவுட்புட் தான் நம்மளுக்கு வந்துருக்கும். ஸோ அப்ப அது என்னது? அந்த 2 பேரை வச்சு என்ன சொல்லலாம்? மறைமுக வேலையின்மை சொல்லிக்கலாம். எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லலாமா? நம்மளுக்கு வந்துட்டு எஜுகேட் அன்எம்ப்ளாய்மெண்ட் வரப்போறது கிடையாது. ஏன்னா வந்துட்டு என்ன வேலை என்னக்கு நம்ம படிச்சிருக்கோமோ அதுக்கேற்ற நம்மளுக்கு வேலை கிடைக்கலன்னா நம்மளுக்கு எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லலாம். அதை நம்ம கிராமத்துல பெருசா பார்க்க முடியாது. சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குமா? ஆமா, எப்பெல்லாம் மழை பெய்யுதோ அப்ப மட்டும்தான் அவங்களுக்கு என்ன இருக்கும்? அக்ரிகல்ச்சர், அது விவசாயம் சார்ந்த வேலை வாய்ப்புகள் இருக்கும். மிச்ச நாள்ல இருக்க போறது அதிகமா. ஸோ அதனால இதுவும் வரலாம், இதுவும் வரலாம். அடுத்து அக்ரிகல்ச்சர் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஆமா, ஏன்னா அக்ரி நடக்கிறப்ப மட்டும் தான் அவங்களுக்கு வந்துட்டு என்னது எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். மிச்ச நேரத்துல வந்துட்டு அதிகம் இருக்காது. அதனாலதான் வந்துட்டு நிறைய திட்டங்கள்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் தனியா என்ன பண்றாங்க? இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இதுவும் வரும். ரீஜனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், வட்டார வேலையின்மை, அதுவும் பார்க்கப்படுது. அதனாலதான் என்ன பண்றாங்க? அந்த வட்டாரத்தில் உள்ளவங்க வேலையின்மை வர்றதுனால நகரத்தை நோக்கி போறாங்க. அதனால நகர்மயமாக வந்துட்டு அதிகமா பார்க்கப்படுது. த மோஸ்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியாவும் எது பார்க்கப்படுது? தமிழ்நாடு வேற பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ 5 நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்க்க நம்மளுக்கு 1, 3, 4, 5 ஆப்ஷன் ஏ. 128வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. 129வது கொஸ்டின் மேக்ஸ் வருது. 130வது கொஸ்டின் ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. எது தவறானதுன்னு? சூப்பர் சைக்ளோனை பொறுத்து. மோஸ்ட் டிவாஸ்டிங் ஸ்டார்ம் ஹிட் இன் இந்தியன் ஓஷன். ஆமா, விண்ட் ஸ்பீட் வந்துட்டு 260 கிலோமீட்டருக்கு மேல இருந்துச்சு. 29 அக்டோபர் 1919 வந்துச்சு. இட் ஹிட் வந்துட்டு தமிழ்நாடு கிடையாது, ஒடிசா. ஓகேங்களா? ஸோ ராங் தான் கேட்டிருக்காங்க. 130வது கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன். யாருக்கு இவ்வுலகம் உரிமை உடையது என்று திருக்குறள் கூறுகிறது? கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இல்ல கருமம் சிதையாமல்னா ஒருத்தர் வந்துட்டு ஒரு விஷயத்தை எடுத்து அதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாம தெளிவுற செய்யறாங்க. அவங்களுக்கும் கண்ணோடு வல்லாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாருக்கும் எல்லார் மேல இரக்கம் கொள்றவங்க. ஓகேவா? இவங்களுக்கு வந்துட்டு இந்த உலகம் சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப என்ன சொல்ல வர இடத்துல இந்த இடத்துல யாருக்கு இந்த உலகம் உரிமை அப்படின்னு சொன்னா நடுநிலை தவறாமல், ஓகேங்களா, எந்த ஒரு இதுவும் மாறாம ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அதுக்கு தேவையானதை கொடுக்கணும். யாருக்கும் ஃபேவரிசம் பண்ணக்கூடாது. இரக்கம் காட்டுபவருக்கும் கண்ணோடு வல்லாருக்கும் என்னது இந்த உலகம் உடையது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ 131க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 132வது கொஸ்டின், எது ராங்லி மேட்ச் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிகல்ஸை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நமக்கு வந்துட்டு ரைட் டு ஈக்குவாலிட்டி நம்மளுக்கு எதுல வருது? 14 to 18. ரைட் டு ஃப்ரீடம் 1922 to 19 to 22. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 23 மற்றும் 24. மதம் ரிலீஜனுக்கு 25 to 28. கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் வந்து பார்த்தோம்னா 29 to 30. ப்ராப்பர்ட்டி 31. கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் 32. இப்ப சமத்துவ உரிமை வந்துட்டு 14 இருந்து 18. சுதந்திரம் வந்துட்டு 19 இருந்து 22. சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 இருந்து 24. மதம் சார்ந்த உரிமைகள் வந்துட்டு நம்மளுக்கு 25 இருந்து 28. கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை 29, 30. ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்கா, சொத்து உரிமை, இது 31ல கொடுத்தாங்க. எப்போ நீக்கம் பண்றது? 44வது சட்ட திருத்தம் 1978ல நம்மளுக்கு அடிப்படை உரிமையிலிருந்து பகுதி 12ல ஆர்டிகல் 307ல நம்மளுக்கு சட்ட உரிமையா மாற்றப்படுது. அடுத்து கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அப்ப 7 உரிமைகள் வழங்கப்பட்டது. தற்போது இருக்கிறது 6 உரிமைகள். அதுல வந்து பாக்கல டிஸ்கிரிமினேஷன், ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு காட்டத்தடை, ஆர்டிகல் 15. ஆமா, எது இதுல? ரேஸ், ரிலீஜியன், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த். ஓகேங்களா? இனம், மதம்,
ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பின் எந்த இடத்துல பிறக்கிறோமோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணக்கூடாது, நம்ம பாகுபாடு காட்ட தடை. ரைட் டு அசோசியேஷன், கூட்டம் சங்கங்கள் அமைக்கிறதுக்கு 19. ஆமா, ஃப்ரீடம் நம்மளுக்கு 19 ஸ்டார்ட் ஆகுதா, என்ன வருது, ஒரு கருத்துக்களை வந்துட்டு தெரிவிக்கிறதுக்கும் கூட்டம் கூட்டுறதுக்கும் சங்கம் அமைக்கிறதுக்கும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கும் வணிகம் மற்றும் வர்த்தகம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஆர்டிகல் 19ல என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுக்கு உரிமைகள் கொடுத்திருக்காங்க. ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி என்ன ஆர்டிகல் வரும், ஆர்டிகல் 21 வரும். ஆர்டிகல் 14 எது வரும், ஈக்குவல் பிஃபோர் லா ஆர் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஓகேங்களா, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். அப்ப ஆர்டிகல் 14 தான் அதுல வரப்போகுது. ஆர்டிகல் 21 எதுக்கு வரும், ரைட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டில வரப்போகுது. ஸோ வந்துட்டு எது தவறான்னு கேட்டிருக்காங்க. ஸோ சி தான் தவறா இருக்கு. அப்ப டி கரெக்டா இருக்கா, கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் வந்துட்டு 32 கரெக்ட் தான். இது வந்து நம்மளுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இதே ஹை கோர்ட் கேட்டாங்கன்னா 226 யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, 132வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. 133வது கொஸ்டின், நித்தி ஆயோக் எப்போ நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது? ஸோ பிளானிங் கமிஷன் வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க, 5 இயர் பிளான்ஸ் கொண்டு வந்தாங்க. 12th 5 இயர் பிளான் வருது. அதை ரீப்ளேஸ் பண்ணி தான் வந்துட்டு Jan 1, 2015 நம்மளுக்கு என்ன வருது, நித்தி ஆயோக் வருது. ஆக்சுவலா வந்துட்டு 2 2015 இருக்கு. அப்ப நம்ம யோசிப்போம், வச்சுப்போம். சரி, அப்ப என்ன வரலாம், எனக்கு 2 வரலாம், 3 வரலாம். ஜிஎஸ்டி எனக்கு எப்போ வருது, 101வது சட்ட திருத்தம் 2016 கீழே வந்துட்டு ஆர்டிகல் 269A வந்துட்டு எனக்கு ஜிஎஸ்டியும் 279A வந்துட்டு எனக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலும் கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா, என்னைக்கு, ஜூலை 1, 2017. ஜூலை 1 ஜிஎஸ்டி டேவாகவும் பார்க்கப்படுது. அப்ப ஜிஎஸ்டி எனக்கு என்னது இதுல வரும். அப்ப பிக்கு வந்துட்டு 4th ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எதுல இருக்கு, பி 4 இல்ல, 4 இல்ல, இங்கே 4 இல்ல, இங்கதான் 4 இருக்கு. இங்கே என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிடலாம். இதுல இருந்து மிச்சதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தான் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஓகேவா, அடுத்து ஸ்டார்ட் அப் இந்தியா பாக்குறோம். நம்மளுக்கு என்ன வரும், 1ல வரும். அப்ப இங்கே 1 தான் இருக்குது, கரெக்ட் தான். 2016 ஸ்டார்ட் அப் டே வந்து என்னது, Jan 16 ஸ்டார்ட் அப் டேயா கொண்டாடப்படுது இந்தியால. அடுத்து முத்ரா இருக்கு. அப்ப முத்ராக்கு என்னதான் வரப்போகுது, 2 தான் வரப்போகுது. ஓகேங்களா, 2015 2 வரப்போகுது. அப்ப வந்துட்டு எதுக்கு தான் 3 வரும், நித்தி ஆயோக்கு 3 வரப்போகுது. ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, 133வது கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன். 135வது கொஸ்டின், நம்மளுக்கு மராத்தாஸ் வந்து பார்த்தோம்னா யார் யார் வரா, சாஜி போன்ஸ்லே மற்றும் ஜீஜாபாய். இவங்களுக்கு மகனா பிறந்தது யாரு, சிவாஜி. இவரோட மகன் சாம்போஜி. அடுத்து இவரோட மகன் வந்துட்டு நம்மளுக்கு ஷாகு வரும். அப்படி பார்க்கல வந்துட்டு சாஜி போன்ஸ்லே யாரு, சிவாஜியோட தந்தை, சிவாஜி ஃபாதர். அடுத்து வந்துட்டு சாம்பாஜி யாரு, சிவாஜியோட மகன். சோ சன் ஆஃப் சிவாஜி. அடுத்து சாகு மகாராஜா, அவரோட யாரு, பேரன். சோ வந்துட்டு 5 வரும். அடுத்து ஜீஜாபாய் யாரு, ஜீஜாபாய் வந்துட்டு சிவாஜியோட தாய், மதர் ஆஃப் சிவாஜி 1. மிச்சம் இருக்கிறது யார் தான், அப்சல் கான் தான் இருக்காப்புல. என்ன வருவாப்புல, ஜெனரல் ஆஃப் பிஜப்பூர், பிஜப்பூரோட தளபதியா இருக்க போறாப்புல. சோ 3, 4, 5, 1, 2 ஆப்ஷன் ஏ. 135வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. 136வது கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. வங்காளத்தில் சுதேசி இயக்கத்தின் போது சுதேசி இயக்கத்தின் முஸ்லிம் ஆதரவாளர்கள் காங்கிரசின் குண்டர்கள் என கண்டனம் செய்யப்பட்டனர். ஆமா, இது நடந்துச்சு. ஓகேங்களா, அதனாலதான் பின்னாடி வந்துட்டு அந்த பார்ட்டிஷன்ல வந்துட்டு இன்னும் அதிகமா பிரச்சனைகள் வர்றப்போ காங்கிரஸ்ல வந்து தலைமையில என்ன முடிவு எடுப்பாங்க, மதம் சார்ந்த அமைப்புகள்ல யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க வந்துட்டு காங்கிரஸ்ல இருக்க தேவையில்லை, ஏன்னா காங்கிரஸ் வந்துட்டு ஒரு மதம் சாரா அமைப்பு அப்படின்ட்டு பின்னாடி சொல்லுவாங்க. ஸோ இது நடந்துச்சு. ஜிசியா விதிப்பு, ஷரியத்தின் கடுமையான பயன்பாடு மற்றும் வழிபாட்டு தலங்களை அழித்தல், இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஹிந்துக்கள் வந்துட்டு அப்ப இல்ல முஸ்லீம் இப்படிலாம் முன்னாடி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லி சுட்டி காமிச்சாங்க. இதுவும் நடந்துச்சு. அடுத்து கணபதி திருவிழாவின் மூலம் இந்துக்களை அணிதிரட்ட திலகர் எடுத்த முயற்சி மிகவும் மோசமான காரணியாகும். ஆமா, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒட்டுமொத்த நாடு முன்னேறாம இந்த இடத்துல திலகர் வந்துட்டு என்ன பண்றாப்புல, கணபதி விழா அந்த மாதிரி தனியா எடுக்கும்போது ஹிந்துக்கள் தனியா செக்ரிகேட் ஆக போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் ஒரு பிரிவினை உண்டாக்குறதுக்கு ஒரு காரணமாகவும் பார்க்கப்படுது.
ஸோ மூணுமே வந்து நடந்ததுதான். ஸோ சரியானதான் கேட்டிருக்காங்க இவை அனைத்தும். ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, 136வது கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்து 137வது கொஸ்டின். 1907ஆம் ஆண்டு சூரத் பிளவிற்கு பிறகு வஉசி மற்றும் தேசியவாதிகள் எந்த சங்கம் தொடங்கப்பட்டது? சென்னை ஜனசங்கம் தொடங்கியிருப்பாங்க. சூரத் ஸ்பிளிட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா சென்னையில வந்துட்டு சென்னை ஜனசங்கம் தொடங்கப்பட்டு சுதேசி இயக்கத்தை வந்துட்டு முன்னோக்கி எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு இது மூலியமா முடிவு பண்ணப்பட்டிருக்கும். வஉசியும் அதுல முக்கியமான ஒரு நபராகவும் இருப்பாங்க. ஏன்னா வஉசி வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, சுதேசி இயக்கத்தை எடுத்துட்டு போறதுக்கு வந்துட்டு காலியோ மற்றும் லாவா இரு கப்பல்களை வந்துட்டு விட்டாரா, மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ வந்துட்டு 137வது கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ 138வது கொஸ்டின். ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. நபார்டு ஆக்ட் எனாக்டட் இன் 1981. ஆமா, அப்பதான் ஆக்ட் வந்துச்சு. எப்போ என்ஃபோர்ஸ் ஆனிச்சுன்னா 1982 ஜூலை 12ல என்ஃபோர்ஸ் ஆனிச்சு. ஸோ கரெக்ட் தான். இட் வாஸ் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சிவராமன் கமிட்டி. ஓகேங்களா, அதுவும் கரெக்ட் தான். சிவராமன் கமிட்டி தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் அந்த கமிட்டி கமிஷன்ஸ்லாம் படிச்சு வச்சுக்கணும். இப்ப ஆர்பிஐ இருக்குல்ல, அது எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, ஹில்டன் அண்ட் யங் கமிஷன் சொல்ல போறோம். இந்த மாதிரிக்கே இதனால கமிட்டிஸ் பார்த்து வச்சுக்கோ. இட் ஆபரேட்ஸ் அண்டர் ஆர்பிஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எர்லியரா தான் நம்மளுக்கு ஆர்பிஐ கீழே இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு கீழே ஆபரேட் ஆகல. ஸோ இது தவறா தான் இருக்கு. அடுத்து வந்துட்டு இட் ஆபரேஷனலைஸ் RIDF, ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட். அதை எடுத்து ஆபரேட் பண்றதுக்கு சொல்றாங்க. ஆமா, அதை வந்து நபார்டுக்கு கீழே தான் என்ன ஆகுது, ஆக்ட் ஆகுது. ரூரல்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு குளம் வெட்டணும், இல்ல வந்துட்டு இந்த ஸ்கூல்ஸ் கட்டுறது, இந்த மாதிரி எது வேணும்னாலும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், நபார்ட்ல இருந்து ஃபண்ட் வாங்கி ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணலாம். வீடியோ வந்துட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அசைன் பண்ணும்போது என்ன பண்ணலாம், அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லா எடுத்து நடத்தலாம். ஸோ 1, 2 மற்றும் 4 வந்துட்டு சரியா இருக்கு. ஆப்ஷன் டி, ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, 140வது கொஸ்டின். ஹரப்பா நகரத்து மக்கள் பயிரிட தானியங்கள் கீழ்கண்டவற்றுள் எது? கோதுமை, பார்லி, அவரை வகைகள், கொண்டக்கடலை, எள்ளு, திணை வகைகள் எல்லாமே பயிரிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அனைத்தும் சரி. 140வது கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஆப்ஷன். 141வது கொஸ்டின். எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஏற்படுத்தியது? நம்மளுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1909 பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்பதான் உள்ள முதல்ல வருது. ஸோ வந்துட்டு முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி அறிவிக்கப்படுது. ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட் அப்படின்ட்டு பிரதிநிதித்துவ, அதாவது வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு பார்க்கப்படுறது மின்டோ இருக்காப்ல. 1919 தான் முதல்ல எலெக்ஷன்ஸ் வருது. எலெக்ஷன் வர்றப்போ என்னது, மாகாணத்துல வந்துட்டு இரட்டை ஆட்சி கொண்டு வர்றாங்க. டிரான்ஸ்போர்ட் பவர்ஸ் மற்றும் ரிசர்வ் பவர்ஸா பிரிக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு மாகாணத்துல வந்துட்டு ஒற்றை ஆட்சி தான் வேணும் அப்படி கேட்கிறப்ப அது எதுல வழங்கப்படுது, 1935 ஆக்ட்ல என்ன சொல்றாங்க, மாகாணத்துல வந்துட்டு ஒற்றை ஆட்சி, மத்தியத்துல என்ன பண்றோம், இரட்டை ஆட்சி கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ மத்தியத்துல வந்துட்டு இரட்டை ஆட்சி எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935ல. இந்த டயார்கி அப்படிங்கிறது என்னது, ஒரு கிரீக் வேர்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், டபுள் ரூல். டைனா டபுள், ஆர்கி அப்படின்னா ரூல் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இரட்டை ஆட்சி அப்படின்ட்டு. ஸோ 141வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. 142வது கொஸ்டின். ஆர்டிகல் 370 எங்க போயிடலாம், டைரக்டா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போயிடலாம். இப்ப ரீசெண்டா 2019 அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அதை யூனியன் டெரிட்டரியா மாத்தி ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் கொடுக்க போறப்ப அதை பிரேக் பண்ணிட்டாங்க. கோபாலசாமி ஐயங்கார் வந்துட்டு அந்த ஆர்டிகல் உள்ள வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் அவரும் இருக்காரு. ஓகேங்களா, அடுத்து ஆர்டிகல் 153 நம்மளுக்கு கவர்னர் போஸ்டிங் வந்து 153. 163 வந்து பார்த்தோம்னா என்னது, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை சீஃப் மினிஸ்டர்ஸ் டு எய்ட் யார், கவர்னருக்கு வந்துட்டு எய்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 170 வந்துட்டு கம்போசிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்கையில நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 3, 4, 2, 1, ஃபோர்த் ஆப்ஷன். ஓகே, 142வது கொஸ்டினுக்கு ஃபோர்த் ஆப்ஷன். 143வது கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் டு பாய்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எதோட யூனிட், விஸ்காசிட்டியோட யூனிட். விஸ்காசிட்டி நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம், அதாவது பாகுநிலை. ஒரு லிக்விடை வந்துட்டு அந்த ஸ்லாண்டிங்கான இதுல வச்சு எவ்வளவு ஸ்பீட்ல போகுதோ அதை வச்சு எடுப்போம். அதோட யூனிட் எதுதான், பாய்ஸ் தான் வருது. ஸோ விஸ்காசிட்டியோட யூனிட் வந்துட்டு பாய்ஸ். 143க்கு செகண்ட் ஆப்ஷன். 145வது கொஸ்டின். சரியான விடையை தேர்வு செய்யவும். மங்கோலியருடன் பால்பன் சுமூகமான உறவை மேற்கொண்டார். ஆமா, ஏன்னா வந்துட்டு என்னது, மங்கோலியரோட இப்ப வேணா பிரச்சனை வரும் அப்படிங்கிறது. அதனாலதான் வந்துட்டு செங்கிஸ்கான் வந்துட்டு குவாரிசம் ஜலாலுதீனை துரத்திட்டு வர்றப்போ
அவருக்கு அடைக்கலமும் வந்துட்டு இங்க டெல்லி சுல்தானிகளால் இங்கே கொடுக்க மறுக்கப்பட்டது. ஓகேங்களா? அடிமைன்னு அழைக்கப்படுறாப்ல, அவர் என்ன பண்றாப்ல, அவருக்கு வந்துட்டு நான் வந்துட்டு தங்க இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பால்பன் என்ன பண்றாப்ப, அதே மாதிரிக்க நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்றாப்ல. அடுத்து செங்கிஸ்கானின் பேரனான குலுகான் சட்லஜ் நதியை கடந்து மங்கோலியர்கள் படையெடுத்து வரமாட்டோம் என உறுதி கூறியிருந்தார். ஆமா, ஏன்னா நம்மளுக்குள்ள கிளாஷ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்லஜ் நதியை ஒரு பேஸா வச்சுக்கோ, இதுக்கு அங்கிட்டு யாரும் இதை தாண்டி அங்கிட்டும் யாரும் வர வேணாம், அங்கிருந்து இங்க யாரும் படையெடுத்து வர வேணாம்னு சொல்லிட்டு ஒரு பேஸா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு யாரு பால்பன் வச்சிருப்பாங்க. ரெண்டும் கரெக்ட் தான், சரியான விளக்கமும் கூட. நம்மளுக்கு 40 நிமிடங்கள் யார் ஒழிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் பால்பன் சொல்லுவோமா? ஓகே, அதெல்லாம் பார்த்து வச்சுக்குவோம். அடுத்து 146வது கொஸ்டின். பொற்பனை கோட்டையில இருந்து நம்மளுக்கு தங்க மூக்குத்தி, கீழமண்டியில இருந்து கல்லறைகள், வெம்பக்கோட்டையில மணி தொழிற்சாலை, பூதி நத்தத்துல ஆரம்ப காலம் மற்றும் இடைக்கால பொருட்கள். ஸோ ஆன்சர் 2134. மற்றும் வந்துட்டு இப்ப 2025 இந்த பட்ஜெட்ல வந்துட்டு ஒரு 8 இடங்கள்ல வந்துட்டு அகழ்வாய்வு பண்றதுக்கு வந்துட்டு தமிழக அரசு வந்துட்டு நிதி வழங்கி இருந்துச்சு. எந்தெந்த இடம்னு பார்த்து வச்சுக்குவோம். ஏன்னா அதுவும் கூட நம்மளுக்கு என்ன பண்ணலாம், மேட்ச் த ஃபாலோயிங்லாம் வைக்கலாம். எப்படி, எந்த மாவட்டத்துல எந்த இடத்துல இந்த அகழ்வாராய்ச்சிலாம் நடக்க போகுது அப்படின்னு எது எதுன்னு பார்த்தோம்னா, கீழடி, சிவகங்கை, சென்னானூர், கிருஷ்ணகிரி, தெப்பங்குளம், சேலம், வெள்ளலூர், கோவை, மணிக்கொல்லை, கடலூர், காவில்வந்தநல்லூர், தென்காசி, பட்டணமருதூர், தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய இந்த 8 இடங்கள்ல வந்துட்டு இந்த 2025-26 பட்ஜெட்ல வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அகழ்வாய்வு பண்றதுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த ஊர்களையும் அந்த பேரையும் வந்துட்டு பார்த்து வச்சுக்கோம். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் 147. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃப்ளூரின் நம்ம சொல்லலாம், பட் ஆப்ஷன்ல இல்ல. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு போரான் வரும். ஸோ வந்துட்டு 3 ஒன்லி, ஆப்ஷன் ஏ. 147வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. 148 நம்மளுக்கு 48 49லாம் மேக்ஸ்ல போயிடும். 150 விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான், யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்மளுக்கு சௌசா போர்லையும் கண்ணோசி போர்லையும் வெற்றி கண்டு சூர் வம்சத்தை நிறுவன ஷெர்ஷா தான் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாப்புல. ஓகேவா? ஷெர்ஷா வந்துட்டு சூர் வம்சத்தை நிறுவி அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பாப்புல, நிலங்களை வந்துட்டு அளவீடு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், வரி விதிக்கணும் அப்படிங்கிறதையும், நாணய முறையான ருபியா அப்படிங்கிற வேர்டையும், ருபியானா சான்ஸ்கிரிட்ல வந்துட்டு சில்வர் காயினை பத்தி சொல்லுதா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு நாணய முறையும் அறிமுகப்படுத்தி அதுதான் பின்னாடி நம்ம வந்துட்டு அப்படியே ஃபாலோ பண்றதுக்கும் அக்பர் காலகட்டத்தில் வரைக்கும் ஃபாலோ பண்றதுக்கும் அது ஒரு காரணமா பார்க்கப்பட்டுச்சு. நாணய முறையை அறிமுகப்படுத்தினது, அப்புறமா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சாராய், நம்மளுக்கு வந்துட்டு என்னது ரோடை வந்துட்டு செப்பனிடுதல் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டாந்தது, விவசாயத்துக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து, அதனால வந்துட்டு என்னது விவசாயிகள் சீர்குலைந்தாலும் வந்துட்டு அரசனும் சீர்குலைவான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு ஷெர்ஷா தான். ஓகே, 150வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. 151வது கொஸ்டின். ஊழ் என்னும் அதிகாரத்தின் கீழ் வரும் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியர் ஆதலும் வேறு இக்குறட்பாவில் கோடிட்ட வார்த்தையின் எதிர்பொருள் என்ன? எந்த வார்த்தையை கோடிட்டு இருக்காங்க? தெல்லியர் அப்படிங்கிற வார்த்தையை கோடிட்டு இருக்காங்க. தெல்லியர்னா யாரு? அறிவுடையவர் தான் தெல்லியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, எதிர்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப அறிவுடையவருக்கு வந்துட்டு எதிர்பொருள் என்ன? அறிவிலார். அப்ப என்னது? ஆப்ஷன் சி. ஓகே, 151வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. 152வது கொஸ்டின். which of the following statement is correct அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட். கரெக்டா? ஆமா. அரசு என்பதன் வரையறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்டேட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, அரசு அப்படிங்கிறது ஒரு எல்லை, டெரிட்டரி. அந்த டெரிட்டரியில இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்கு பாத்துக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட். அந்த மக்கள் எப்படி இருக்கும்? இறையாண்மையோட இருக்கணும். அந்த நாடு எப்படி இருக்கணும்? இறையாண்மையோட இருக்கும், சாவங்கட்டி. அப்ப இந்த அரசு இருக்கு பாத்தீங்களா, இதோட தலைவர் தான் யாரு? நம்மளுக்கு முதல் குடிமகனா வரக்கூடிய பிரசிடென்ட், அரசின் தலைவர். கரெக்டா? ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அப்ப அதை பார்த்து அதோட அங்கம், இந்த அரசோட ஒரு அங்கமா இருக்கிறதா இது அரசாங்கம். அதோட தலைவர் யாரா இருக்கா? பிரைம் மினிஸ்டரா இருக்கா. அதனாலதான் அரசாங்கத்தின் தலைவர், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் வந்துட்டு பிரைம் மினிஸ்டராகவும் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் பிரசிடென்டாகவும் சொல்லப்படுது. ஓகேங்களா? சரி, ஆல் எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த யூனியன் ஆர் வெஸ்டட் வித் த பிரசிடென்ட்.
நாட்டின் நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது. அவர் தான் முதல்ல என்ன பண்றாப்புல, நிர்வாகத்தை ஃபுல்லா பாத்துக்கிறாப்புல. ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவும் இருக்கிறாப்புல. ஸோ கரெக்ட் தான். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1 and 2 ரெண்டுமே கரெக்ட் தான். 152க்கு ஆப்ஷன் சி. 153வது கொஸ்டின், இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் ஜெனடிக்ஸ் வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் பெடிகிரி அனாலிசிஸ்? ஓகேங்களா, மரபியல் நோக்கில் மரபுரிமை பகுப்பாய்வின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பெடிகிரி அனாலிசிஸ்ல என்ன பண்ணுவோம், 2 ட்ரேட்ஸ் எடுத்து வச்சு அது ரெண்டையும் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு வந்துட்டு என்னது மேப் மாதிரி ரெடி பண்ணுவோம். எதோட எதை காம்பினேஷன் வரலாம், அப்ப என்ன வந்துட்டு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்க்கப்படுறதா. அப்படி பார்க்க என்னது, டு ட்ராக் த இன்ஹெரிட்டன்ஸ், ஓகேங்களா, ஆஃப் ஸ்பெசிபிக் ட்ரைட்ஸ், எது இதெல்லாம் வரும் அக்ராஸ் த ஜெனரேஷன் வித் இன் த ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்குள்ள என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராக் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இந்த பெடிகிரி அனாலிசிஸ். 153வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 155வது கொஸ்டின், which of the following statement is எது கரெக்ட் about the cabinet அப்படிங்கிற பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கேபினெட் எப்படி உருவாகும், ஒரு எலெக்ஷன் நடக்குது, ஒரு மெஜாரிட்டியா ஒருத்தவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க, ஸோ ஆளுங்கட்சி ஃபார்ம் ஆகுது. அந்த ஆளுங்கட்சியில ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, தலைவரா தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க என்ன இருப்பாங்க, மேலனா பிஎம்ஆவும் கீழே சிஎம்ஆவும் இருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாப்ல, யார் யாரெல்லாம் வந்துட்டு ஜெயிச்சு வந்தாங்களோ அவங்க கட்சியில இருந்து ஒரு சில நபர்களுக்கு என்ன பண்ணுவாப்ல, மினிஸ்டர் போஸ்ட் வந்துட்டு அலோகேட் பண்றாப்ல. மினிஸ்டர் போஸ்ட் அலோகேட் பண்றாங்க. சரி, அதுல வந்துட்டு என்ன பண்றாங்க, அந்த மினிஸ்டர்ஸ்க்குலாம் வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்கு வந்துட்டு டெபுட்டி மினிஸ்டர்ஸ் வர போறாங்க. இதுல முக்கியமான மினிஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு என்ன பண்றாங்க, நம்மளுக்கு மேல கேபினெட் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எம்பி இருப்பாங்க, அந்த எம்பில இருந்து முக்கியமானவங்கள மினிஸ்டரா மாத்துவாங்க. அதுல இருந்து முக்கியமான துறைகள் எடுத்து கேபினெட் உருவாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுது, கேபினெட் மினிஸ்ட்ரி ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, த கேபினெட் சிஸ்டம் என்ஃபோர்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் டு த லெஜிஸ்லேஷன். சட்டமன்றத்திற்கு நிர்வாகிகளின் பொறுப்பினை கேபினெட் அமைப்பு வலியுறுத்துகிறது. ஆமா, கேபினெட்ல என்ன பண்றாங்க, என்னென்ன சட்டங்களை ஏற்றலாம் அப்படின்னு முதல்ல முடிவு எடுக்கிறாங்க. அதனாலதான் அதுல இருந்து ஒரு பில்லு வந்துட்டு நம்மளுக்கு எதுக்கு வருது, பார்லிமெண்ட்டுக்கு வருது அப்படின்னா அது என்ன பில்லா வரும், பப்ளிக் பில்லா வரும். ஓகேங்களா, பொது நபர் மசோதா வரும். இன்னொன்று பொது நபர் மசோதா கண்டிப்பா என்ன ஆகும், ஜெயிச்சே தீரணும். அப்ப கேபினெட்ல ஒரு முடிவு எடுக்குதுன்னா அது கண்டிப்பா என்னது ஜெயிக்கிற அளவுக்கு இருக்கும். கரெக்டா, இல்லைன்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம், நம்பிக்கையில்லா தீர்மானமே கொண்டு வரலாம். ஒரு பொது நபர் மசோதா வந்துட்டு ஃபெயில் ஆகல. அப்ப கேபினெட்ல முக்கியமான முடிவுகள் எடுக்குது, லெஜிஸ்லேஷன் கரெக்ட் தான். இந்த கேபினெட் கன்சிஸ்ட் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் தான் என்ன பண்ண ப்ராப்ளம், அதை ஹெட்டே பண்ண ப்ராப்ளம். அவர் இருப்பாப்ல. திஸ் ஆர் சீனியர் மினிஸ்டர் இம்பார்ட்டன்ட் போர்ட்போலியோ. அந்த துறை வாரியான இடஒதுக்கீடு வந்துட்டு யாரு, பிரைம் மினிஸ்டர் சொல்லி தான் யார் பண்ணுவா, பிரசிடென்ட் பண்ணி கொடுப்பாங்க. யார் சொல்லி, இப்ப பிரைம் மினிஸ்டர் தான் வந்துட்டு துறை ஒதுக்கீடுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாப்ல. ஹெட் ஆஃப் த கேபினெட் வந்துட்டு பிரைம் மினிஸ்டரா, ஆமா அதுதான். ஸோ வந்துட்டு மூணுமே என்னது கரெக்ட் தான். ஸோ 1, 2, 3 4th ஆப்ஷன். ஓகே, அதனாலதான் வந்துட்டு அந்த பிஎம் வேக்கண்ட் ஆயிட்டா கேபினெட் தான் கிளை. ஏன்னா அவர் தான் என்ன பண்றாப்ல, துறை வாரியா யார் யார் வேணும் அப்படிங்கிற மினிஸ்ட்ரியை வச்சு அந்த கேபினெட்டை உருவாக்குனது பிரைம் மினிஸ்டர். அதனால பிரைம் மினிஸ்டர் சப்போஸ் வேக்கண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த கேபினெட் தான் வந்து நம்மளுக்கு கிளையப்பட்டதா இருக்கும். மித்தபடி என்ன இருக்கும், இந்த எம்பிஸ் யார் யாரெல்லாம் ஜெயிச்சாங்களோ அவங்க அப்படியே தான் இருக்க போறோம். ஓகே, 155க்கு 4th ஆப்ஷன். 156வது கொஸ்டின், ஃபைண்ட் த இன்கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. சமன் செய்து சீர்தூர்க்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோருக்கு அணி. இந்த இடத்துல பொறுமை நடுநிலைமையை பத்தி தான் பேசுறாங்க. சமன் செய்து சீர்தூர்க்கும் கோல் போல், யாருக்கும் எதுவும் என்னது பாகுபாடு காட்டாம ஒரே சமநிலையில இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் சொல்றாங்க. ஸோ பொறுமை வந்துட்டு இந்த இடத்துல வள்ளுவர் வந்துட்டு பேசியிருக்க மாட்டாங்க. இது தவறா இருக்கு. ஓகே, இது தவறா இருக்கு. வேற என்னது, தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு என்னது, அதெல்லாம் என்ன செய்யணும், உதவி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கரெக்ட் தான். அடுத்து, என்பகை யுற்றாரும் உய்வர் வினைப்பகை அது என்ன பண்ணும், நீங்காது தொடரும். சரிங்களா, நம்ம என்ன பகை வச்சிருந்தாலும் அதை என்ன பண்ணலாம், நீங்கி வந்துடலாம். ஆனா ஒரு தீவினை செஞ்சிருந்தோம், வினைப்பகை செஞ்சிருந்தோம் என்ன பண்ணும், அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும், நம்மளை தொடர்த்தி வந்துகிட்டே தான் இருக்கதான் செய்யும். தீவினை செய்யக்கூடாது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாப்புல. ஸோ 2, 3 கரெக்டா தான் இருக்குது. தவறானதான் கேட்டிருக்காங்க, 1 மட்டும்தான் தவறு. 156வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 157வது கொஸ்டின், எது மிஸ்மேட்ச் பேர்னு கேட்டிருக்காங்க. 2011 சென்சஸ் டேட்டா படி பார்க்கல நம்மளுக்கு வந்துட்டு ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ எங்க தான் இருக்கு, கேரளால தான் இருக்குது. 1102 எடுத்துக்கலாம். லோயஸ்ட்னு கேட்டாங்கன்னா ஹரியானா 877 பார்த்துக்கலாம். இதே லோயஸ்ட் லிட்ரஸி ரேட் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பீகார் கரெக்ட் தான், 53% கிட்ட வரும். இதே ஹையஸ்ட் கேட்டாங்கன்னா கேரளா நம்மளுக்கு அரௌண்ட் 92% கிட்ட வரப்போகுது.
பாப்புலேஷன் டென்சிட்டியை வச்சு பார்க்கையில நம்மளுக்கு பாப்புலேஷன் டென்சிட்டி வந்துட்டு எங்க இருக்கு அதிகமா? பீகார்ல ஓகேங்களா. ஹையஸ்ட் பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமானது பீகார்ல இருக்கு. லோயஸ்ட்னு கேட்டாங்கன்னா எங்க இருக்கு? நம்மளுக்கு அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. ஸோ தவறானது தான் இங்க கேட்டிருக்காங்க. மிஸ் மேட்ச் பேர் எதுதான் தவறா இருக்கு? 4th ஆப்ஷன் தவறா இருக்கு. 157க்கு 4th ஆப்ஷன். அடுத்து 158வது கொஸ்டின். Which of the following is also known as congenital ovarian hypoplasia syndrome which is found only in females அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிண்ட்ரோம் நம்மளுக்கு குறைபாடுகள் வச்சு பாக்குறோமா? சரி, இப்படிப்பட்ட சிண்ட்ரோம்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆக்சுவலா ஃபீமேல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு XX குரோமோசோமும், மேல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு XY 23rd பேர் குரோமோசோம் இருக்கா, இந்த இதுல இருக்கும். இதுல இந்த கன்ஜெனிட்டல் ஓவேரியன் ஹைப்போபிளேசியா வந்துச்சுன்னா ஒரு எக்ஸ் மட்டும் தான் இருக்கும், இன்னொரு எக்ஸ் என்ன இருக்கும்? பேக்கட்டா இருக்கும். அதனால நம்ம என்ன சிண்ட்ரோமா பார்க்கப்படுது? டர்னர் சிண்ட்ரோம் வந்துட்டு ஓகேங்களா. இந்த குறைபாடுகள் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா குரோமோசோம் பார்த்தோம்னா 23 பேர், மொத்தம் 46 குரோமோசோம்ஸ். அதுல வந்துட்டு என்னன்னு பார்க்கலாம், அந்த ஏதாவது ஒரு பேர்ல வந்துட்டு ஒரு டிஃபெக்ட் ஏற்படுது அப்படின்னா நம்ம சிண்ட்ரோமா பார்க்கப்படும். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு 21st அந்த பேர் இருக்குல்ல, அதுல வந்துட்டு 2 குரோமோசோம் இருக்கிற இடத்துல 3 குரோமோசோம் ட்ரைசோமி 21 அப்படி மாதிரி சொல்லுவோமா? அப்ப என்ன சிண்ட்ரோம் வரும்? டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஓகேங்களா, அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 158வது கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன். 160வது கொஸ்டின். பந்துவா முக்தி மோர்ச்சா கேஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1984. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸ். இந்த கேஸ்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கல் தொழிற்சாலைகள் இருக்கும்ல, கல்குவாரிகள், அந்த இடத்துல வந்துட்டு வேலை பார்க்கறதுக்கு வந்துட்டு பாண்டட் லேபர்ஸ், குத்தகைக்கு வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆட்களை எடுத்து ரொம்ப கொடூரமா வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க, நடத்திருப்பாங்க. அதனால அவங்களோட வாழ்வாதாரமே வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணி அந்த பாண்டட் லேபர்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து அவங்களோட வாழ்வுரிமையை மீட்டெடுத்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அப்ப வந்துட்டு ஹெல்த்தி என்விரான்மெண்ட் அண்ட் ரைட் டு லிவ் அது கொடுத்ததா இது வந்து பந்துவா முக்தி மோர்ச்சா கேஸ். அடுத்து சேலம் அட்வொகேட் பார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வந்துட்டு இந்த ஸ்பீடி ட்ரையல்ஸ் டு சிவில் மேட்டர்ஸ்க்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க. எம்சி மேத்தா கேசஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலா எம்சி மேத்தா கேஸ் வந்து பார்த்தோம்னா யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு கேஸ் இருக்கும். என்னது? நம்மளோட என்விரான்மெண்டோட அவேர்னஸ் வந்துட்டு யாருக்கு போய் சேரணும்? குழந்தைகள் எல்லாருக்கும் போய் சேரணும். ஸ்கூல் எஜுகேஷன்ஸ்ல என்ன பண்ணிருக்கணும், நீங்க அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு எது என்விரான்மெண்ட் டைரக்ஷன் இஷ்யூஸ் எல்லாம் பண்ணணும், டைரக்ஷன் இஷ்யூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. நம்மளுக்கு இது முக்கியமா எதுல பாத்துக்கலாம்? ஆர்டிகல் 51ல ஏல ஜீனா நம்மளுக்கு கார்டன் வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா. சோ இன்னொன்று வந்துட்டு எம்சி மேத்தா கேஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைல்ட் லேபர் ஒர்க் பண்றாங்க, எங்க வெடிமருந்து தொழிற்சாலைகளை ஒர்க் பண்றாங்கல்ல, அதுக்கு வந்துட்டு தடை செய்யறதுக்கு வந்துட்டு எம்சி மேத்தா கேஸ் வெர்சஸ் தமிழ்நாடு வரும். இதே எம்சி மேத்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு கேட்டோம்னா நம்மளுக்கு என்விரான்மெண்ட்டை வந்து என்ன பண்ணும், அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு ஸ்கூல் எஜுகேஷன்ஸ்ல வந்துட்டு டைம் ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. லாஸ்டா வந்துட்டு ஸ்ரீமதி பூனம் வெர்சஸ் சுமித் தன்வார் அந்த டைவர்ஸ் கேஸ்ல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டிகல் 32 and 226 பத்தி அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 160க்கு வந்துட்டு 4, 3, 2, 1 ஆப்ஷன் சி. 161வது கொஸ்டின். வேர்ல்டு தியேட்டர் டே என்னைக்கு? மார்ச் 27. டயோனிசஸ் இஸ் த ஓல்டஸ்ட் தியேட்டர் இன் த வேர்ல்டு. கரெக்ட் தான். அடுத்து 3வது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சங்கீத நாடக சங்கம் 1973 இயலிசை நாடக மன்றம் என்ற பெயரில் இயங்கி வருகிறது. அதுவும் கரெக்ட் தான். எது வந்துட்டு இன்கரெக்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கல ஒன்று மட்டும்தான் இன்கரெக்ட், ஆப்ஷன் ஏ 1. ஓகே. அடுத்து 162வது கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி பேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க 7th ஷெட்யூல். சரி, அப்படி பார்க்கல நம்மளுக்கு பப்ளிக் ஆர்டர் எதுல தான் வருது? ஸ்டேட் லிஸ்ட்ல தான் வரும். சரிங்களா, பப்ளிக் ஆர்டர் எடுத்துக்கலாம், சானிடைசேஷன் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு இந்த கேம்பிளிங்ஸ் இருக்கா அந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஃபிஷரிஸ் எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு எதெல்லாம் வரப்போகுது? ஸ்டேட் லிஸ்ட்ல வரப்போகுது. ஃபாரின் அவேர்ஸ் யூனியன் லிஸ்ட் கரெக்டா? ஆமா, ஃபாரின் அவேர்ஸ் எடுத்துக்கலாம், டிஃபென்ஸ் எடுத்துக்கலாம், பேங்கிங் எடுத்துக்கலாம். இது எல்லாமே எதுல தான் வரப்போகுது? நம்மளுக்கு யூனியன் லிஸ்ட்ல வரப்போகுது. அடுத்து ஃபாரஸ்ட் வந்துட்டு கன்கரண்ட் லிஸ்ட் கரெக்டா? ஆமா, ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976ல எதெல்லாம் வந்துட்டு இதாச்சு? எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன்,
வேற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜஸ்டிஸ், வேற வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு என்ன இருக்கு? ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்து எதுக்கு மாறிச்சு? கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாறிச்சு. வேற கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு மேரேஜ் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி இருக்கு, டைவர்ஸ் இருக்கு, அடாப்ஷன் தத்தெடுத்தல் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு கன்கரண்ட் லிஸ்ட்ல வரப்போகுது. இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் மாநிலம் விட்டு மாநிலம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்டேட் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா அது வந்துட்டு நம்மளுக்கு யூனியன் லிஸ்ட்ல தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு மாநிலத்துல இன்னொரு மாநிலத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? ட்ரேட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னது இன்டர்ஸ்டேட் வருதா? ஜிஎஸ்டி நம்மளுக்கு என்ன பண்றாங்க? ஐஜிஎஸ்டில வந்து தனியா போடுறாங்களா? நம்மளுக்கு யூனியன் லிஸ்ட்ல தான் பார்க்கப்படுது. ஸோ 1 to 3 மட்டும்தான் கரெக்ட். 162க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 163வது கொஸ்டின். ஓசோன் ஃபார்ம்ஸ் பை த காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரீ ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் and oxygen molecule. How do free oxygen atoms form higher levels of the atmosphere? அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி ஃபார்ம் ஆகுது? நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு வந்துட்டு ஓசோன் ஃபார்ம் ஆகுது? O3 தான் நம்மளுக்கு ஓசோனா வருது. அப்ப ஆக்சிஜனும் ஒரு ஆக்சிஜன் மாலிகுலும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன வருது? ஓசோன் ஃபார்ம் ஆகுது. ஸ்பிளிட்டிங் அப் ஆஃப் மாலிகுலர் ஆக்சிஜன் இன்டு ஃப்ரீ ஆக்சிஜன். இது வந்து எங்க நடக்கும்? எங்க நடக்கும்னா ஹையர் எனர்ஜி யூவி ரேடியேஷன் எங்க இருக்குதோ அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு O2 வந்து ஓவா ஸ்பிளிட் ஆகும். அப்போ வந்து அது என்ன பண்ணலாம்? இன்னொரு கம்பைன் ஆகும்போது நம்மளுக்கு ஓசோனும் ஃபார்ம் ஆகலாம். ஸோ வந்துட்டு பை ஸ்பிளிட்டிங் மாலிகுலர் ஆக்சிஜன் இன்டு ஃப்ரீ ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஹையர் எனர்ஜி யூவி ரேடியேஷன்ல. அதனால தான் யூவி ரேடியேஷனுக்கும் ஓசோனுக்கும் எப்போதுமே என்ன இருக்கு? ஒரு பாண்ட் இருந்துகிட்டே இருக்கு. ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல வந்துட்டு அந்த ஓசோன் வந்துட்டு டிப்ளீட் ஆகிறதுக்கும் ஃபார்ம் ஆகிறதுக்கும் வந்துட்டு அந்த யூவி ரேடியேஷன் தான் நம்மளுக்கு பார்க்கப்படுது. 163வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. 165வது கொஸ்டின். ஐடென்டிஃபை த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் ஆக்ட் தட் ரெடியூசஸ் த ஏஜ் ஆஃப் வோட்டிங் ஃப்ரம் 21 to 18 இயர்ஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. 21 வயசுல இருந்து 18 வயசாக வாக்களிக்கும் நம்மளுக்கு வந்துட்டு வாக்களிக்கும் வயதை வந்துட்டு குறைச்சது. 21வது ஏஜ்னு கேட்டாலே 61வது அமெண்ட்மெண்ட். சரிங்களா? 21 61 அதில் தான் கொண்டு வந்தாங்க. சரி, இன்னும் வந்துட்டு நிறைய முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். இப்ப இது கட்சி தாவல் கேட்டாங்கன்னா 52வது சட்ட திருத்தம் 1985 அது போட்டுக்கலாம். முக்கியமா வந்து நம்மளுக்கு இந்த 42வது சட்ட திருத்தம் 1976, 44வது சட்ட திருத்தம் 1978 இருந்தும் அதிகப்படியான கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வேற வந்துட்டு 73 மற்றும் 74வது சட்ட திருத்தம் 1992 இருக்கா? பஞ்சாயத்து மற்றும் முனிசிபாலிட்டி அதுவும் பார்த்து வச்சுக்கணும். அப்புறம் 100க்கு மேல வர்றது எல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான். 101 ஜிஎஸ்டி, 102 வந்துட்டு நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், 103 இடபிள்யூஎஸ், இந்த மாதிரி வர்ற எல்லா சட்ட திருத்தமும் அந்த 100க்கு மேலேயுமே இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்மளுக்கு ரிலேட்டடா கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதையும் பார்த்து வச்சு. ஓகே, 165வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. அடுத்து பெரியாரின் பத்திரிகைகளும் வெளிவந்த ஆண்டும். அப்படியே நிறைய வாட்டி இது நம்ம படிச்சிருப்போம். ஸோ புரட்சி 1933, நீதி ஜஸ்டிஸ் வந்துட்டு 1942, உண்மை 1970, பகுத்தறிவு 1934. ஸோ 4132 ஆப்ஷன் ஏ. 166வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. 167வது கொஸ்டின். அரேஞ்ச் த ஃபாலோயிங் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஏர்லியஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, நம்மளுக்கு பிரசிடென்டோட ஆர்டரை எப்போதுமே ஃபுல்லா வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்ப இருக்க 15 பேர் 15th பிரசிடென்ட் வரைக்கும். ஃபர்ஸ்ட் யாரு? ராஜேந்திர பிரசாத். செகண்ட் ராதாகிருஷ்ணன். தேர்டு ஜாகிர் ஹுசேன். ஃபோர்த்து விவி கிரி. ஃபிஃப்த் ஃபக்ருதீன் அலி அகமது. சிக்ஸ்த் நீலம் சஞ்சீவ் ரெட்டி. செவன்த் கியானி ஜெயில் சிங் வருவாப்ல. எயித்து ஆர் வெங்கட்ராமன். நைன்த் சங்கர் தயாள் சர்மா. 10th KR நாராயணன். அதுக்கப்புறம் தான் அப்ப 10th எங்க வராப்ல? KR நாராயணன் வராப்ல. 11th APJ அப்துல் கலாம் வரும். 12th பிரதீபா பாட்டீல் வருவாங்க. 13 பிரணாப் முகர்ஜி. 14th ராம்நாத் கோவிந்த். இப்ப இருக்கக்கூடிய ஹானரபிள் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் வந்துட்டு 15th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? இந்த ஆர்டர் முக்கியம். அப்படி பார்க்கல வந்துட்டு 2 1 4 3 ஆப்ஷன் ஏ. 167வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. பிரசிடென்ட் லிஸ்டும் கேட்கலாம், வைஸ் பிரசிடென்ட் லிஸ்டும் கேட்கலாம். ஸோ ரெண்டையுமே படிச்சு வச்சு. ஓகே, அடுத்து 168வது கொஸ்டின். கரெக்ட் மேட்சிங் கேட்டிருக்காங்க. என்னதுக்கு?
ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா அனிமல்ஸ்ல வந்துட்டு ரெண்டு விதமான ரீப்ரொடக்ஷன், ஒன்னு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இன்னொன்னு ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் வந்துட்டு சேர்ந்து அது மூலியமா நமக்கு ரீப்ரொடியூஸ் ஆகி வரதெல்லாம் செக்ஷுவல்ஸ்ல வரும். தானாவே வந்துட்டு அதுவா வந்துட்டு நம்மளுக்கு ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுலாம் ஏ செக்ஷுவல் வரப்போகுது. அப்படி பார்க்கல வேற டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா லெஷ்மேனியா வந்து பார்த்தோம்னா பைனரி ஃபிஷன்ல வரப்போகுது. அப்படியே என்ன ஆகும், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் மாதிரி ரெண்டு இதும் அப்படியே வந்துட்டு ஸ்பிளிட் ஆகி வர்றது, அது வந்துட்டு எதுல வரும், பைனரி ஃபிஷன்ல வரும். ஈஸ்ட் இந்த ஃபங்கஸ்லாம் எப்படி வரும், ஒரு மாதிரி பட்டிங் ஸ்டேஜ்ல பட்டிங்கா வந்து தனித்தனியா பிரிஞ்சு வருமா, அப்படி வச்சுக்கலாம். இதே பிளாஸ்மோடியம் பார்த்தோம்னா மல்டிபிள் ஃபிஷன், சுக்குநூறு அப்படியே உடஞ்சு நம்மளுக்கு தனியா வர்றது. இது ஹைட்ரா வந்து பார்த்தோம்னா ரீஜெனரேஷன், அந்த சிதைவுற்ற பாட்டுல இருந்து புதுசா அதுல இருந்து தனியா உருவாகி வரும். இந்த ரீஜெனரேஷன் இந்த பள்ளியோட வால்லாம் பார்த்தோம்னா அப்படியே புதுசா திருப்பி ரீஜெனரேட் ஆகி வருமா, அந்த மாதிரிக்கு வர்றது. அப்படி பார்க்கல இதுக்கு என்ன ஆன்சர் வரலாம், 2 4 3 1 ஆப்ஷன் ஏ. 168க்கு ஆப்ஷன் ஏ. 170வது கொஸ்டின். இந்த அமெண்ட்மெண்ட் கூட நம்மளுக்கு முக்கியம் தான். இந்த கொஸ்டின் கூட ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். ஓகேங்களா, குழந்தை பருவ பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்குகிறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு டிபிஎஸ்பி வந்துட்டு 3 பிரிச்சிருப்போம், சோசியலிஸ்ட் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல் மற்றும் லிபரல் அண்ட் இன்டெலக்சுவல் பிரின்சிபல்ஸ். அதுல நம்ம பார்த்தோம்னா ஆர்டிகல் 45 தான் எதுல வரும், நம்மளுக்கு ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ 6 இயர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணிருக்கணும், அவங்களுக்கு கல்வி கொடுத்து பராமரிப்பு எல்லாமே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் இதுக்கப்புறம் கவர்மெண்ட் நல்ல ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கறதுக்கான என்ன பண்ணாங்க, 86th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2002ல ஆர்டிகல் 21A கீழே ரைட் டு எஜுகேஷனே தனியா கொடுத்தாங்க. எதுக்கு, இதுக்கப்புறம் எஜுகேஷன் என்னது 40 இயர்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நம்மளுக்கு வந்துட்டு அதை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல கூட வச்சிருப்பாங்க. என்னது 51A ஹச்ல, ஓகேங்களா, அது ஒரு டியூட்டியாகவும் நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கும். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் இந்த ஆர்டிகலுமே ரொம்ப முக்கியமானதான். 21A அதுல வச்சிருப்பாங்க தனியா. ஆர்டிகல் 21 வந்துட்டு நம்மளுக்கு என்னது லைஃப் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியில வந்துடும். ஓகே, 4 சேமா இருக்கா, அப்ப வந்துட்டு ஆர்டிகல் 44 நம்மளுக்கு யூனிவர்சல் சிவில் சர்வீஸ் கோட் யூசிசில வந்துடும். ஓகே, யூனிஃபார்ம் சிவில் சர்வீஸ் கோட் யூசிசில வந்துடும். ஓகே, 170வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. 171வது கொஸ்டின். சரியானதை தேர்வு செய்க. பத்மசாணி அம்மாள் சரியானதை தேர்வு செய்க. பத்மசனி அம்மாள் மதுரையில் நூற்பு சக்கர உற்பத்தி. கரெக்டா, ஆமா அவங்க பண்ணாங்க. ஓகே, அடுத்து அம்மு சுவாமிநாதன் வந்து பர்மிய அகதிகளின் மறுவாழ்வுக்கு மெட்ராஸில் ஒரு முகாம் உருவாக்குனார். அவங்க உருவாக்குனாங்களா, இல்ல, யார் உருவாக்குனா, மஞ்சு பாஷினி உருவாக்குனாங்க. ஓகேங்களா, நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் கலந்து கொண்டது யாரு, நம்மளுக்கு அஞ்சலை அம்மா. பெண்கள் வந்துட்டு அவங்களோட போராட்டம் ரொம்ப முக்கியமா பார்க்கணும். தில்லையாடி வள்ளியம்மையில இருந்து உப்பு சக்தியாகிறதுக்கு வந்துட்டு முதல் வரி கட்டின ருக்மணி லட்சுமிபதி எல்லாருமே வந்துட்டு ரொம்ப முக்கியமானவங்க. ஓகேங்களா, சோ வந்துட்டு இதுவும் தவறாதான் இருக்கு. நம்மளுக்கு சரியானதான் கேட்டிருக்காங்க, ஏ மட்டும்தான் வந்துட்டு கரெக்டா இருக்கு. சோ ஆப்ஷன் ஏ. 171க்கு ஆப்ஷன் ஏ. 172வது கொஸ்டின். சுபாஷ் பாலேகர் a renowned scholar is related with which field அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுல வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபாதர் ஆஃப் நேச்சுரல் ஃபார்மிங் இன் ஜீரோ பட்ஜெட்டிங். யாரு அப்படின்னா இவர் தான் வந்துட்டு சுபாஷ் பாலேகர். நேச்சுரல் ஃபார்மிங் வந்துட்டு பயங்கரமா சப்போர்ட் பண்ணாப்பு. நேச்சுரல் ஃபார்மிங்கும் இருக்கு, ஆர்கானிக் ஃபார்மிங்கும் இருக்கு, இயற்கை வேளாண்மை இருக்கு, உயிர்மை வேளாண்மை இருக்கு. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம்னா இயற்கையா நான் எந்த இன்புட்டுமே கொடுக்கல, ஜஸ்ட் நான் வந்துட்டு சீடை வந்துட்டு ஃபீட் பண்ணதோட சரி, அதுல இருந்து விளைஞ்சு அதுல இருந்து எனக்கு அவுட்புட் கிடைச்சிச்சுன்னா அது நேச்சுரல் ஃபார்மிங்ல வரும். இதுவே ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல என்ன பண்ணுவோம், இதுல வந்துட்டு இன்புட்ஸ் கொடுப்போம், ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே கொடுப்போம். ஆனா அந்த கொடுக்கப்படுற ஃபெர்டிலைசர் எப்படி இருக்கும், ஆர்கானிக்கா இருக்கும். இயற்கையில இருந்து கிடைச்சதை அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், உரமா கொடுப்போம். ஆனா இப்ப நம்ம பண்றதுல வந்துட்டு சிந்தட்டிக் ஃபார்மிங் தான். என்ன பண்றோம், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வந்துட்டு தனியா ஆட் பண்றோம். ஃபார்மிங்லேயே வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இதுல நேச்சுரல் ஃபார்மிங் வந்துட்டு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி ரொம்ப சக்சஸும் பண்ணி காமிச்சாப்ல. எதுக்கு நேச்சுரல் ஃபார்மிங் சப்போர்ட் பண்ணாப்ல, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வாங்குறதுனால என்ன ஆகுது,
ஃபார்மர்ஸ்க்கு வந்து கடன் ஏற்படுது, அதை கொடுக்க முடியல, ஃபார்மர்ஸோட சூசைட்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. நேச்சுரல் ஃபார்மிங்ல என்ன பண்ணலாம், சக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லினால பயங்கரமான ஒரு ஆள். ஓகேங்களா, சுபாஷ் பலேகர். அப்ப நேச்சுரல் ஃபார்மிங்ல வரப்போறாங்க, அதனாலதான் அவர் பெஸ்ட். சரி, 172க்கு செகண்ட் ஆப்ஷன். அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் chronological ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, ஈவ் டீசிங் ஆக்ட் எந்த வருஷம்? 1999. 1999. Hindu Succession Act 1956. Domestic Violence Act of 2005. Maternity Benefit Act 1961. சரிங்களா, குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் வந்து நம்மளுக்கு 2005 வரும். மகப்பேறு நல சட்டம் வந்துட்டு 1961. ஸோ ஆர்டர் பண்ணா என்ன வரும்? 2 4 1 3 2413. 175க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 176வது கொஸ்டின். 7 சென்டிமீட்டர் அளவில் ஒரு சங்கு ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. சரி, அப்ப அகழ்வாராய்ச்சியில வந்திருக்கு. 13 சென்டிமீட்டர் நீளமுள்ள இரும்பு கத்தி காண கிடைத்துள்ளது. ஓகே, ராஜராஜ சோழன் காலத்து செப்பு நாணயங்கள் மற்றும் கண்ணாடி மணிகளும் கண்டறியப்பட்டுள்ளது. இதெல்லாம் எங்க கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அகழ்வாயு பகுதி எது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மருங்கூர்ல கிடைச்சு. ஓகேங்களா, ஆல்ரெடி வந்து நம்ம அகழ்வாயுவில் வந்துட்டு ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த கொஸ்டின் போகும். 177 இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் இருக்கு, ஃபர்தர் பப்ளிக் ஆஃபரிங் இருக்கு, ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ் இருக்கு, ஆஃபர் ஃபார் சேல் இருக்கு, இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கு. சரி, ஓகே, இருக்கட்டும். இது வந்து என்ன கேட்டிருக்காங்க, இது எது வந்துட்டு பிஸ்கல் பாலிசியோட ரிலேட் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எது பிஸ்கல் பாலிசியோட ரிலேட் ஆயிருக்கு. சரி, இப்ப மொத்தமா வந்து பார்த்தோம்னா மேக்ரோ எக்கனாமிக் பாலிசியில ரெண்டா பிரிச்சு எடுத்தோம் அப்படின்னா, ஒண்ணு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மானிட்டரி பாலிசியில போகுது, இன்னொன்று வந்து பிஸ்கல் பாலிசியில போகுது. ஒன்னு பணவியல் கொள்கை, இன்னொன்னு நிதி கொள்கை. ரெண்டுமே நம்ம பார்த்தோம்னா இன்ஃபிளேஷன் ஆனாலும் சரி, டீஃபிளேஷன் ஆனாலும் சரி, பண வீக்கம் ஆனாலும் சரி, பண வாட்டம் ஆனாலும் சரி, ரெண்டையும் கட்டுப்படுத்தி ஒரு சமநிலையை உண்டாக்குறதுக்கு வைக்கக்கூடிய ஒரு டூல்ஸா பார்க்கும். இதுல மானிட்டரி பாலிசியில மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், இன்ஃபிளேஷன் ஆனிச்சுன்னா சிஆர்ஆரையோ, எஸ்எல்ஆரையோ, ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷனையோ, இல்லைன்னா ரெப்போ ரேட்டையோ, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டையோ, இதெல்லாம் என்ன பண்ணுவோம், கூட்ட குறைக்க மாத்திக்கலாம். இப்ப கேஷ் ரிசர்வ் ரேஷியோ என்ன பண்றோம், பணத்தை வந்துட்டு நம்ம பேங்க்ல போட்டோம்னா அதுல ஒரு குறிப்பிட்ட கேஷை ரிசர்வ் பண்றோம், ஒரு விகிதத்தை, ஒரு ரேஷியோவை ரிசர்வ் பண்றோம். எங்க ரிசர்வ் பண்றோம், ஆர்பிஐல ரிசர்வ் பண்ணுவோம். ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரிசர்வ் சட்டப்பூர்வ நீர்மை தன்மையில விகிதத்துல என்ன பண்ணுவோம், போடப்பட்ட பணத்தை அதை கேஷாவோ, கோல்டாவோ, கவர்மெண்ட் டெபெஞ்சர்ஸாவோ ஏதோ ஒண்ணா மாத்தி வைக்க போறோம். ஓகேங்களா, ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் என்ன பண்ண போறோம், மேல வந்துட்டு கடன் பத்திரங்களோ, பாண்ட்ஸோ, ட்ரெஷரி பில்ஸோ வரப்போகுது. அதை என்ன பண்ணுவோம், மக்கள்கிட்ட கொடுத்து அவங்கள்ட்ட இருக்க காசை வாங்கி என்ன பண்ணுவோம், பேங்க்ல வச்சுக்கிட்டு பத்திரம் யார்ட்ட இருக்கும், மக்கள்கிட்ட இருக்கும். திருப்பி ஒருவேளை மக்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, காசை திருப்பி வட்டியோட கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, கடன் பத்திரங்களை திருப்பி வாங்கிடுவாங்க, பாண்ட்ஸை திருப்பி வாங்க போறாங்க. ரெப்போ ரேட்டும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் பேங்க் ஆர்பிஐ வந்துட்டு கமர்ஷியல் பேங்க்கு கொடுக்குற காசுக்கு வட்டி விகிதம், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்துட்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்துட்டு ஆர்பிஐக்கு கொடுக்க போற வட்டி விகிதத்தை பத்தி பேசணும். அப்ப இது ஃபுல்லா இங்க நடக்கும். அப்ப பிஸ்கல் பாலிசி என்ன பண்ணுவாங்க, டாக்ஸேஷன் பண்ண போறாங்க. டாக்ஸ் மூலியமா என்ன வரும், காசு வரும். இல்லைன்னா நான் டாக்ஸேஷன் மூலியமாவும் காசு வரப்போகுது, இல்லைன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாவும் காசு வரும். ஓகேங்களா, சரி, அப்ப இங்க வரும். அப்ப பிஸ்கல் பாலிசில எதெல்லாம் வருதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் யாரை தூக்கிடலாம், இவனை தூக்கிடலாம். இவன் எதுக்குள்ளதான் வரும், மானிட்டரி பாலிசில வருவான். அதை தூக்கணுமாவே என்ன ஆயிரும், இந்த ஆப்ஷன் கட்டாயிரும். ஏன்னா 3 இருக்கு, இங்க 3 இருக்கு, கட்டாயிரும், இங்க 3 இருக்கு, கட்டாயிரும். அப்ப இதுதான் வரப்போகுது, இதுதான் வரப்போகுது. அப்ப இதான் கன்ஃபார்ம் பண்ணுவோமா. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா என்னது, ஒரு நேஷனலைஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு கார்பரேட் ஆபீஸ் ஏதோ ஒன்று இருக்கு, அதை என்ன பண்றோம், டிஸ்இன்வெஸ்ட் மூலியமா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஷேரை வந்துட்டு வெளியே விற்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம விற்கிறோம், ஒரு டோக்கன் அடிப்பில் விற்கிறோம் அப்படின்னா வந்துட்டு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ல அப்படி விற்கப்பட்டதே மறுபடியும் அடுத்தடுத்து விற்க போறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபர்தர் பப்ளிக் ஆஃபரிங்ஸா வரப்போகுது. ஆஃபர் ஃபார் சேல்னா ஒட்டு மொத்தமா வித்துறலாம், ஷேரே இல்ல, 100% சேல்ஸுக்கு வந்து நமக்கு கொடுக்குறதா இருக்கும். இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம்னா அப்ப என்ன பண்றோம்னா ஒரு சில இந்த ஏலம் எடுக்கிறது அதுக்கெல்லாம் வந்து ஒரு சில இன்ஸ்டிடியூஷன் மூலியமா பண்றோமா, தனிப்பட்ட முறையில அந்த மாதிரி வரப்போகுது. இது எல்லாமே எதுக்குள்ள வரும், பிஸ்கல் பாலிசில வரும். ஏன்னா இது எல்லாத்துலயுமே எது ரிலேட் ஆயிருக்கு, கவர்மெண்ட் ரிலேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அப்போ 177க்கு 4th ஆப்ஷன். 178 மேக்ஸ்ல போயிடும், 179 மேக்ஸ். 180 The Constitution of India was calligraphed by யாரு, பிரேம் பிகாரி நரேன் ரைசாடா. எதுல பண்ணாப்ல, இன் இட்டாலிக் ஸ்டைல்ல பண்ணாப்ல.
ஓகேங்களா? அப்ப 180க்கு யாரு? ஆப்ஷன் பி. இதை ஹிந்தியில எழுதுனது யாருன்னு கேட்டா யார சொல்லலாம்? வசந்த் கிருஷ்ண வைத்தியா சொல்லலாம். அதை அழகுபடுத்திருப்பாங்கல்ல, டெக்கரேட் பண்ணது, அதுக்கெல்லாம் யார் சொல்லலாம்? பியோகர் ராமனோகர் சின்ஹா சொல்லலாம். பியோகர் ராமனோகர் சின்ஹா சொல்லலாம். அவர் தான் வந்துட்டு நம்மளோட அந்த பிரியாம்பிள் பார்த்தோம்னா அதை சுத்தி ஒரு டிசைன் இருக்கும் அழகா, அதை வந்துட்டு அந்த டெக்கரேட் பண்ணது அவர் தான். வேற யாரெல்லாம் டெக்கரேட் இருந்தான்னு பார்த்தோம்னா சாந்தினிகேசன் இருந்தாப்ல, நந்தலால் போஸ் இருந்தாப்ல, எல்லாரையும் சொல்லலாம். ஓகே, சோ 180க்கு ஆப்ஷன் பி. 181வது கொஸ்டின். கூற்று: காலனி ஆட்சியின் போது நடராஜ முதலியார் தனது நிறுவனத்திற்கு இந்தியன் பிலிம்ஸ் என்று பெயரிட்டு, நடராஜ முதலியார் இந்தியன் பிலிம்ஸ் என பெயரிட்டு தேசபக்தியை சகையாக வெளியிட்டு ஆரம்ப கால தமிழ் ஊமைப்படம் கீச்சாவதம், கீச்சகவதம் அதை வந்துட்டு ஏற்படுத்தினார். கரெக்டானா? கரெக்ட் தான். செகண்ட், தேசபக்தி என்பது ஒரு தேசத்தின் வரலாறு, மதிப்புகள், கலாச்சாரத்தின் மீது பெருமை உணர்வையும் அதன் நல்வாழ்வையும் அர்ப்பணிப்பிடம் உள்ளடக்கியது. ஆமா, அதுதான் நம்மளுக்கு தேசபக்தின்னு சொல்லலாம். பட் வந்துட்டு இதுக்காண்டிதான் இது வந்துச்சு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அந்த பிலிம்ஸ் நடத்துனது வந்துட்டு தேசபக்தியை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இது பண்ணி அதோட கலாச்சாரத்தை மதிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு அர்த்தமா வரல. அதனால ரெண்டுமே கரெக்ட் தான், ஆனா என்ன பண்ணல, சரியான விளக்கம் அல்ல. ஓகேங்களா? அதுக்காண்டி அது தொடங்கப்படல அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஸோ 181க்கு ஆப்ஷன் சி. 184, which ஃபயர் பிளான் ஹேஸ் த மேஜர் தீம் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ்? சோசியல் ஜஸ்டிஸை வந்துட்டு நிலைநிறுத்தணும், அதாவது வந்துட்டு சமூக நீதி நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது எந்த 5ஆண்டு திட்டத்தோட நோக்கமா இருந்துச்சுன்னா 9வது 5ஆண்டு திட்டத்தோட நோக்கமா இருந்துச்சு. இதே 10 பார்த்தோம்னா பாவர்ட்டியை குறைக்கணும், பிளஸ் வந்துட்டு பாவர்ட்டி ரிடக்ஷன் பண்ணணும், பாப்புலேஷன் குரோத்தை வந்து கம்மி பண்ணி மக்களுக்கு நல்வாழ்வு பண்ணணும், அப்படி ஒன்னு ஒரு தீம் வச்சிருப்பாங்கல்ல அதுக்கு. ஸோ 182க்கு ஆப்ஷன் ஏ. 185, அசசன் the constitution of India divides the relation between center and the state. ஓகேங்களா? relation between center and state வந்துட்டு state governments into 3, namely legislative, administrative and financial relationship. அப்படிதான் நம்மளுக்கு எதுல இருக்கும், நம்ம பகுதி படிக்கும் போதே தெரியுமா, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் படிக்கல எது வரும், லெஜிஸ்லேட்டிவ் வரும், அட்மினிஸ்ட்ரேஷன் வரும், அடுத்து நிதி சார்ந்த விஷயங்கள் தான் வரும். பட் there is no judicial relation between center and state. ஏன்னா அது வந்துட்டு எப்படி இருக்குது, because that is integrated judiciary. ஓகேங்களா? அது தனியா வந்துட்டு எப்படி சுப்ரீம் கோர்ட், அதுக்கு கீழே ஹை கோர்ட், அதுக்கு கீழே வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், அதுக்கு கீழே வந்துட்டு சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் தனியா. அப்ப இங்க என்ன சொன்னாலும் அது இதுக்கு ஃபுல்லா வந்துட்டு பொருந்தும், இங்க சொன்னாலும் அது என்னது இதுக்கு ஃபுல்லா. ஹை கோர்ட்ஸ்ல ஒரு ஜட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது மேற்கோள் காட்டி எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம், மத்த ஹை கோர்ட்ஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப இது ஃபுல்லா ஒருங்கிணைஞ்சு ஒரே பார்ட்டா இருக்கு, இந்த மாதிரி வருது. அப்ப கரெக்ட் தான். அப்போ ரீசன் வந்துட்டு அது கரெக்டா இருக்கா, ஏன்னா நம்ம சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ல லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேஷன், பினான்சியல் மட்டும் தான் பாத்துக்கிறோம், யாரை வந்துட்டு உள்ள கொண்டு வரல, ஜுடிஷியல உள்ள கொண்டு வரல. ஏன்? ஏன்னா அது வந்து இண்டிபெண்டன்ட் அண்ட் இன்டிகிரேட்டட் ஜுடிஷியரி, அது வந்துட்டு சுதந்திரமான ஒரு அமைப்பு, தனியா இருக்கும். இதை தாண்டி கவர்மெண்ட் தனி, அது தனி அப்படின்னு. அதனாலதான் என்ஜிஎஸ்சியை பிரேக் ஆனதுக்கு என்ன காரணமும் பார்க்கப்படுது, கவர்மெண்ட் உள்ள இன்டர்ஃபியர் ஆறாங்க, எங்களோட இண்டிபெண்டன்ஸ் உள்ள, எங்களோட சுதந்திர தன்மைக்குள்ள உள்ள வர்றாங்க, அது வரக்கூடாதுன்னு என்ஜிஎஸ்சியை பிரேக் பண்ணாங்க. ஓகேவா? சோ அப்ப வந்து ரெண்டுமே கரெக்ட் தான், சரியான விளக்கமும் கூட. 185க்கு ஆப்ஷன் ஏ. 186, குறிஞ்சி மற்றும் முல்லை நிலத்தின் தன்மை, நிலத்தின் வளம் இயல்பு நிலையிலிருந்து குறையும் பொழுது அப்ப இங்க என்ன பாலை நிலமா மாறும், பாளைய மாறுமா? புதிய நிலத்தின் உரிப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லுங்க, என்னது, பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். புணர்தலும் புணர்தல் நிமித்தம் எதுக்கு வரும், நம்மளுக்கு குறிஞ்சிக்கு வரும். இருத்தலும் இருத்தல் நிமித்தம் முல்லை. ஊடலும் ஊடல் நிமித்தமும் மருதம். இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் நெய்தல். கடைசியா வந்து நம்மளுக்கு பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் பாலையில வரும். சோ 186க்கு ஆப்ஷன் சி. அடுத்து, last article of the Indian Constitution states that no tax shall be levied or collected except by the authority of law. இது 265. 188 மேக்ஸ் வருது, 189 மேக்ஸ், 190 வந்துட்டு the vice president as the chairman of Rajya Sabha is similar to the speaker of Lok Sabha. கிட்டத்தட்ட ரெண்டு ஈக்குவல் தான் வரும். ஏன் அப்படின்னா வந்துட்டு லோக்சபா ஹெட் பண்ண போறது வந்துட்டு யாரு, ஸ்பீக்கர் இருக்க போறாப்ல. ராஜ்யசபா ஹெட் பண்ண போறது சேர்மன். சேர்மன் யாரு, வைஸ் பிரசிடென்ட். ஓகே, have all the powers to perform in ராஜ்யசபா but except the, எதை தாண்டி லோக்சபா ஸ்பீக்கருக்கு ஒரு சில பவர்ஸ் இருக்கு. பாப்போமா? he cannot preside over the joint sitting of both the houses. கரெக்டா? ஆமா. இப்போ வந்துட்டு லோக்சபால ஒரு பில்லு, ராஜ்யசபால ஒரு பில்லு, ஏதோ ஒரு பில்லு வந்துட்டு போடுறாங்க, அது வந்துட்டு முட்டுக்கட்டை ஆயிடுச்சு, பாஸ் ஆகல, ரெண்டுக்கும் வந்துட்டு ஒரு
இந்த நிலை ஏற்படுது, முட்டுக்கட்டை நிலை ஏற்படுது. அப்ப என்ன பண்ணாங்க, ஜாயிண்ட் சிட்டிங் போடுவாங்க. ஆர்டிகல் 108க்கு கீழே பிரசிடென்டோட அழைப்புக்குள்ள ஜாயிண்ட் சிட்டிங் வருது. அந்த ஜாயிண்ட் சிட்டிங் யார் தான் தலைமை ஏற்க முடியும், ஸ்பீக்கர் தான் தலைமை ஏற்க முடியும். அப்படியே வந்துட்டு அவர் இல்லைன்னா யார் தான் வருவாங்க, டெபுட்டி ஸ்பீக்கர் தான் வந்து தலைமை ஏற்க முடியுமே தவிர யார் வரமாட்டா, வைஸ் பிரசிடென்ட் வர போறது இல்ல. ஓகே, அப்ப cannot present கொடுத்திருக்காங்க, என்னது கரெக்ட் தான். is not empowered to certify whether a bill is money bill or not. ஒரு மசோதா சாதாரண மசோதாவா பண மசோதாவா, அந்த பண மசோதான்னு தீர்மானிக்கிறதுக்கு யார் தான், நம்மளுக்கு ஸ்பீக்கர் தான் பண்ண போறாப்ல. அப்ப இவருக்கு வந்து அதிகாரம் கிடையாதுங்கிறாங்க. ஓகே தான். when a bill is in the tie, ஒரு பில் வந்து டை ஆயிடுச்சு, அப்ப என்னது, மெம்பர்ஸ் 100 பேர் இருக்காங்க, 50 பேர் சரின்னு சொல்றாங்க, 50 பேர் வேணான்னு சொல்லிட்டாங்க, அப்ப டை ஆயிடுச்சு. he is not eligible to cast the deciding voting கொடுத்திருக்காங்க. அப்படியா, கிடையாது. அந்த நேரத்துல யாரு, அவர் தான் தன்னோட கேஸ்டிங் ஓட்டை வந்துட்டு கொடுப்பார். ஸ்பீக்கரும் சரி பிரசிடென்ட்டும் சரி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல ஓட் பண்ண முடியாது. ஆனா டை ஆயிடுச்சுன்னா தன்னோட கேஸ்டிங் ஓட்டை போடலாம். அப்படி போடும்போது யாருக்கு போடுறியா அப்படிங்கறத வந்துட்டு யாரும் என்ன பண்ண முடியாது, இவங்களுக்கு ஏன் ஓட்டு போட்டீங்கன்னு யாரும் கேள்வியும் கேட்க முடியாது. ஆர்டிகல் 100 நம்மளுக்கு வரப்போகுது. அப்ப இது என்னவா இருக்கு, தவறா இருக்கு. ஏன், அவர் கேஸ்டிங் ஓட் பண்ணலாம். அப்ப என்ன வரலாம் ஆன்சரு, 1 and 2 ஒன்லி. சோ 190க்கு ஆப்ஷன் ஏ. 191 பின்னொரு கூற்றுகளில் தவறான கூற்றினை அடையாளம் காண்போம். செறிகுறித்தாரை ஓகை கூத்தாடும் கலித்தொகை. ஓகே சரி. ஓகை கூத்து என்ற சொல்லாக்கத்தை அறிமுகம் செய்தவர் வந்துட்டு மருதநில நாகனார். ஓகே. கூத்தின் உருவாக்கப்பட்ட வகையே ஓகை கூத்து, அதுவும் சரிதான். உணவு உண்ண அடம்பிடிக்கும் குழந்தையை சமாதானப்படுத்தும் குழந்தை அந்த குழந்தை ஆடும் ஆட்டுதான் ஓகை கூத்துன்னு வரப்போகுது. ஸோ இதுதான் தவறா இருக்கு. 191க்கு 4th ஆப்ஷன். கதிசக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான் ஃபார்மேட்டட் டு ஆக்ட்ரஸ் கேப்பின் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு லாஜிஸ்டிக்ஸ் தளவாடங்கள் தான். ஏன்னா வந்துட்டு நம்மளோட தளவாடங்கள்ல வந்துட்டு இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நிறைய கொண்டு வந்திருக்கோம். என்னது, பாரத் மாலா கொண்டு வந்திருக்கோம், சாகர் மாலா கொண்டு வந்திருக்கோம். எல்லாத்தையும் வந்துட்டு இணைக்கணும். ரோட் டிரான்ஸ்போர்ட், சி டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துலயும் வந்துட்டு பயங்கரமான ஒரு அவுட் க்ரோத் இருக்கணும். 5 ட்ரில்லியன் இருக்கக்கூடிய நம்மளோட எக்கனாமியை வந்துட்டு 2030 40 ட்ரில்லியனுக்கு மாத்தணும். எல்லாம் டார்கெட் வச்சிருக்கோம். அப்ப இந்த தளவாடங்களை வந்துட்டு முக்கியமா என்ன பண்ணணும், அதுக்கு செயல்படுத்த வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வேகப்படுத்தணும், விரிவுபடுத்தணும். அப்ப ஜிடிபி growthல வந்துட்டு ஆல்ரெடி அதுக்காண்டி நம்ம நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோம். அந்த செலவுகளையும் குறைக்கணும். அதுதான் முக்கியமான நோக்கமா எது இருக்கு, கதி சக்தியோடது. அப்ப லாஜிஸ்டிக்ஸ் தளவாடங்களை வந்துட்டு மேம்படுத்துறதுக்கு தான். ஓகேவா, 192க்கு ஆப்ஷன் ஏ. 94 95. ஓகே. In which of the following elections can member of the legislative assembly participate பண்ணலாம்? பிரசிடென்ட் எலெக்ஷன்ல பண்ணலாம். ஏன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன்ல யார் யார் இருப்பா, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா, நாமினேட்டட் யாரும் வரப்போற கிடையாது. அதுக்கப்புறம் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் வருவாங்க. சோ அப்ப இவங்க வருவாங்க. வைஸ் பிரசிடென்ட்ல எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ஒன்லி. பார்லிமெண்ட் அந்த செக்டாருக்குள்ளே முடிஞ்சிடும். கீழே யார்ட்ட வரமாட்டாங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி உள்ள வரப்போறதே கிடையாது. அப்ப இது வராது. எலெக்ஷன் ஆஃப் ராஜ்யசபா மெம்பர்ஸ் வரும். ஏன்னா ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்துட்டு இன்டைரக்ட் எலெக்ஷன்ல இங்க தேர்ந்தெடுக்க போறது யார் மூலியமா தான், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏஸ் மூலியமா தான் வரப்போகுது. அப்ப அவங்க ஓட்டிங் பண்ணலாம். எலெக்ஷன் ஃபார் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ஆமா ஒருவேளை என்னோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு, கவுன்சில் இருக்குனாலும் கவுன்சிலுக்கு மெம்பர்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கு யார் வருவா, எம்எல்ஏஸ் வருவாங்க. ஓகேங்களா, அப்ப இதுவும் வரும். சோ 1 3 4 வரும். 1 3 4 ஆப்ஷன் பி. 196 10 நிமிடம் பேசினாலே அவர்களை பிரிட்டிஷாருக்கு எதிராக போராளியாக மாற்றி விடுவார் என்று பயந்து தனிச்சிறையிலே பெரும்பாலும் அடைக்கப்பட்ட வாழ்நாள் தேசாந்திரி யாரு அப்படின்னு கேட்டோம்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. ஓகேங்களா, அடுத்து எது ராங் பேர்னு கேட்டிருக்காங்க. இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பொறுத்து கல்ஃப் ஆஃப் பென்னார் 1986, இந்தியா 1978, முக்குருத்தி வந்துட்டு நம்மளுக்கு 1990ல ஃபார்ம் ஆக போகுது, முதுமலை 1940ல வருது. சோ வந்துட்டு எது தப்பா இருக்கு, 3 தான் தவறா இருக்கு. ஆப்ஷன் சி. ஓகே. 198 199 சாரதா ஆக்ட் எந்த வருஷம், 1929. நேட்டிவ் மேரேஜ் ஆக்ட் வந்துட்டு 1872. தேவதாசி அபாலிஷன் ஆக்ட் 1947. விடோ ரிமேரேஜ் ஆக்ட் வந்து நம்மளுக்கு 1856. ஸோ 4321 ஆப்ஷன் பி. அடுத்து கன்சிடர் தி ஃபாலோயிங் ப்ரொவிஷன்ஸ் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் தேர் டைப்ஸ். ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன்ஸ் வந்துட்டு ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எதுல வருது,
ரைட் டு நம்மளுக்கு ஃப்ரீடம்லேயே வந்துடும். ஏன்னா 21A கீழே நம்மளுக்கு வந்துடும். ஸோ வந்துட்டு எந்த பேர் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு தவறாக இருக்குதான். அடுத்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் அகாடமிக் டைட்டில்ஸ் ரைட் டு ஈக்குவாலிட்டியை பற்றி தான் பேசுது. ஏன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து நம்மளுக்கு 14லேருந்து 18 வரை வரப்போகுது. இது வந்து நம்மளுக்கு 18 இருக்கு. ஸோ கரெக்டாக இருக்கு. அன்டச்சபிலிட்டி 17ல வரும். ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டில வரும். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ல நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் நம்மளுக்கு எதுல வருது? 19ல வருது. ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் வந்துட்டு நம்மளுக்கு 19ல வருது. ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்துட்டு நம்மளுக்கு எதுல வருது? ஆர்டிகல் 23, 24ல தான் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு தவறாக தான் இருக்குது. ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன் வந்து நம்மளுக்கு 21Aல வருது. ரைட் டு கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் வந்து நம்மளுக்கு 29, 30ல வருது. ஓகேங்களா? அப்ப கரெக்டா எதுனா இதுக்குள்ள மட்டும்தான் பொருந்தி இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப எது எடுத்துக்கலாம்? 2 only. எது கரெக்ட் தான் கேட்டிருக்கா? ஆப்ஷன் சி 2 only. ஓகே, தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.